So let's start the class, guys. So we are in the financial reporting subjects. I hope so. நான் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். At the same time, volume level also, I think it's good. If it is anything நார்மலாக வளமை போல இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னா please let me know. So I have given my WhatsApp number also here. You can chat me anytime in the WhatsApp. You can call me too. Right. So let's move to the subjects. So students, when we are going to discuss about this, financial reporting, ultimately there are 5 chapters actually. உங்களோட இந்த 8 level 3 பொறுத்த வரைக்கும் 5 chapters ஆகத்தான் பிரிச்சிருக்காங்க. chapter 1, chapter 2, chapter 3, chapter 4, chapter 5 என்று சொல்லி 5 அத்தியாயங்களாக இங்க பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 5 அத்தியாயங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா first one is about governance, ethics and financial reporting framework. இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர். அதாவது தமிழ்ல சொல்ல போனோம்னா கவர்னன்ஸ் என்பது ஒரு ஆளுகை, எப்படி ஒரு நிறுவனம் வந்துட்டும் ஆளப்படுகிறது என்று சொல்லக்கூடிய கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும். தென் இத்திக்ஸ், ஒழுக்க நெறிகள். தென் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ஸோ நம்மளுடைய கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க், பேசிக்ஸான விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் கம்பேர்ட் டு லெவல் 1 அண்ட் லெவல் 2. ஸோ இது உங்களுடைய ஒட்டுமொத்த சிலபஸ்ல 10%, 100%ல 10% ஆஃப் த சிலபஸ் இந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். டுடே கிளாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் we are going to discuss about this 10% of the syllabus. And the chapter 2, ரெண்டாவது சாப்டர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். உங்களோட ஒட்டுமொத்த சிலபஸ்ல இது 30% ஆன வெயிட்டேஜ் இது கொண்டு இருக்குது. 30% ஆஃப் த வெயிட்டேஜ் இந்த ஏரியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்க இலங்கை கணக்கீட்டு நியமங்கள்ல என்னென்ன கணக்கீட்டு நியமங்கள் நமக்கு இருக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்ங்கிறது நம்ம இதுல பார்ப்போம். தென் சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பப்ளிஷ்ட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி. இங்க நீங்க தனியுடைமை வணிகங்களுக்கான நிதிக்கூற்றுகளை தயாரிப்பீங்க. ஆனால் இந்த தனியுடைமை வணிகங்களோட நிதிக்கூற்றுகள் பப்ளிஷ் பண்ற நோக்கத்துக்காக நீங்க தயாரிப்பீங்க, பிரசுரிக்கிற நோக்கத்துக்காக. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏஐடியினுடைய ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் அக்கவுண்டிங்ல கம்பெனி கணக்கு எதுவும் இருக்காது. அதுக்கு பிறகு வரக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங்ல கம்பெனி இருக்கும். பட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்குடைய பர்பஸுக்காக நம்ம தயாரிச்சு கொடுப்போம். அதாவது உள்ளக பயன்பாட்டினுடைய நோக்கத்துக்காக நம்ம நார்மலா தயாரிச்சு கொடுப்போம். அதுல ரொம்ப டீப்பா நம்ம போக மாட்டோம். அதாவது இப்படித்தான் குறிப்புகள் காட்ட வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் கேட்டகரைஸ் பண்ண வேண்டும், இதெல்லாம் நோட்ஸாக கொடுக்கணும், வெளிப்படுத்தல்களாக டிஸ்க்ளோஷர் இருக்கணும்னு சொல்லினா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பிகாஸ் அது பப்ளிஷ் பண்ற நோக்கம் இல்லாதது. பட் நீங்க லெவல் 3ல நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறது இது பப்ளிஷ் பண்ற நோக்கத்துக்காக இருக்கக்கூடிய கம்பெனியினுடைய நிதிக்கூற்றுக்களை தான் நீங்க தயாரிக்க போறீங்க. அப்ப பப்ளிஷ் பண்ணக்கூடிய நோக்கத்துக்காக இங்க இருக்கிறதால இங்க நம்ம நிறைய கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க், சரியான ஒரு ஃபார்மேட் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஸோ இது உங்களுடைய சாப்டர் 3. இந்த சாப்டர் 3ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸும் உள்ளடங்கும். காசு பாய்ச்சல் கூற்று தனியே நீங்க தயாரிக்க வேண்டி வரும். பிகாஸ் இந்த சாப்டர் 3 பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 பிரிச்சிருப்பாங்க. இந்த பார்ட் 1ல தான் நீங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி, தனியுடைமை வணிகங்களுடைய நிதிக்கூற்றுகளையும் தயாரிக்க வேண்டியதாக வரும். அதோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கட்டாயமாக ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய கொஸ்டின். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் 30%. அப்படின்னா கூட காசு பாய்ச்சல் கூற்று நீங்க தயாரிக்க வேண்டியது, கம்பெனி அக்கவுண்டிங் தயாரிக்க வேண்டியது. தென் சாப்டர் 4 பாத்தீங்கன்னு சொன்னா அது 15% இன்டர்பிரட்டிங் ஃபைனான்சியல் அண்ட் நான் ஃபைனான்சியல் டேட்டா. அதாவது நிதி சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்படாத நிதி அல்லாத தரவுகளை இன்டர்பிரட் பண்றது, விளக்குறது. இது 15%. இது சிம்பிளா உங்களோட இந்த விகிதங்கள், ரேஷியோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ரேஷியோஸை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நிதி கூற்றுகளை ஆய்வு செய்ய போகின்றோம் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 15% இதுல வரும். அண்ட் ஃபைனலி SLFRS 15 கன்சோலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஏ லெவல்ல இல்லாத ஒரு விஷயம், ஏஐடில உங்களுக்கு இதுக்கு பிறகு வரக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சில எல்லாம் ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். பட் ஏஐடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. இது கன்சோலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்க கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட நிதி அறிக்கைகள். ஸோ இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட நிதி அறிக்கைகள் அல்லது கன்சோலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நீங்க குரூப் அக்கௌண்ட்ஸ் தயாரிப்பீங்க, கம்பெனியினுடைய குரூப் அக்கௌண்ட்ஸ். இட் மீன்ஸ்
ஒரு பேரண்ட் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி கீழ ஒரு 4 கம்பெனி இருக்குன்னு சொன்னா, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தனியாக ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் குரூப் அக்கவுண்ட் ஒன்று தயாரிக்கிறதுனா, நீங்க எப்படி அதை கன்சாலிடேஷன் பண்ணுவீங்க? அதை இணைத்துக் கொள்வீங்கிறது தான் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட கணக்கீடு. இது வந்து 15%. ஸோ இப்படித்தான் உங்களோட சிலபஸ் வந்துட்டு இங்க இருக்குது. ஸோ சாப்டர் 1 இட் இஸ் ஆல் அபவுட் தியரிஸ், கவர்னன்ஸ், எத்திக்ஸ், ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். சாப்டர் 2 ஒட்டுமொத்தமான அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் இங்க தான் பார்க்க போறோம். சாப்டர் 3ல வந்துட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது, அதே மாதிரி பப்ளிஷ் பண்றதுக்கு கம்பெனி அக்கவுண்டிங் தயாரிக்கிறது. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமான ரேஷியோஸை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான குரூப் அக்கவுண்ட்ஸ் தயாரிக்கப்படுகிறது. சிம்பிளா இதுதான் உங்களோட சிலபஸினுடைய ஸ்ட்ரக்சர். இதை வச்சு தான் நம்ம பேப்பரை நம்ம ஆய்வு செய்ய போறோம். இஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே? Shall I get yes or no? Are you with me, guys? Attendance பத்தி நீங்க worry பண்ண வேணாம். Just focus on the classes. It will be handled by the team. Right? Okay. So then let's move, guys, for our 10% of the syllabus area. So in this 10%, almost 1.1 to 1.12 வரைக்கும் உங்களுக்கு knowledge areas இருக்குது. அதாவது 1.1 இருந்து 1.12 வரைக்குமே knowledge components நீங்க வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுல 1.1 பார்த்தீங்கன்னு சொன்னா context of an organization, வணிகம் தொடர்பான சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கான்டெக்ஸ்ட் என்பது ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு வணிகம் தொடர்பான மேற்பார்வை, அதாவது வணிகம் இயங்கக்கூடிய அந்த என்வாயரன்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரைட்? ஸோ பிஃபோர் தட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 2 minutes டைம், பிகாஸ் ப்ரேயருக்கான அதான் ஒலிக்குது. கிவ் மீ 2 minutes, தென் ஐ வில் கண்டினியூ மை செஷன். Right, okay. So let's continue the class, guys. So, context of an organization. So this is the chapter we are going to discuss about today. So students, இங்க நம்ம பார்க்க போறது இந்த வணிகம் தொடர்பான சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு பிஸ்னஸினுடைய சூழல், ஒரு பிஸ்னஸ் ஆப்பரேட் பண்ணக்கூடியது, அதாவது செயற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது பிரதானமாக அதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையும் இன்டர்னல் ஃபேக்டர்ஸையும் வச்சு அந்த சூழல் வந்து தீர்மானிக்கப்படும். இது நம்ம ப்ரீவியஸ் லெவல்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த சூழல் ஒன்று
வெளியக சூழல் காரணிகளாக இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது அது லீகலாக இருக்க முடியும், ஃபைனான்ஷியலாக இருக்க முடியும், சோஷியல், ரெகுலேட்டரி அப்படின்னு சொல்லி எதுவாகவும் இருக்க முடியும். அதாவது சட்ட ரீதியான சூழல்கள், நிதி ரீதியான சூழல்கள், சமூக ரீதியான சூழல்கள், அதே மாதிரி சட்ட கட்டுப்பாடுகள் போன்ற ரெகுலேட்டரி ஒழுங்குபடுத்தக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு என்னென்ன விஷயங்களை கொண்டு வருது, அதே சமயம் வெளியால இருந்து வரக்கூடிய கல்ச்சர், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மட பிசினஸ் வந்து பாதிப்பு செலுத்தக்கூடியதாக இருக்கு. ரைட்? ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வணிகம் வந்து செயற்படும் போது நம்ம கட்டாயமாக இந்த சூழலை நம்ம கவனத்துல கொண்டுதான் நம்ம போக வேண்டியதாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம படிப்போம், நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். பேசும்போது எவ்வாறு இந்த சூழலை கவனத்துல கொண்டுதான் ஒவ்வொரு நிறுவனங்களும் செயற்பட வேண்டும்ங்கிறத நம்ம பத்தி பார்ப்போம். இதுல முதலாவது the environment a business operates in influenced by, ஒரு வணிக நிறுவனம் செயல்படும் சூழல் கீழே குறிப்பிடப்பட்டவற்றில் மூலம் பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், பிஃபோர் நான் இதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல இந்த டாபிக் வந்துட்டும் இதுக்கு முதல் வந்திருக்கக்கூடிய அலகுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதுக்கு முதல் வந்திருக்கக்கூடிய பேப்பர்ஸ்ல நீங்க பார்க்கும்போது இந்த டாபிக் வந்து 1.1 1.12 நம்ம கவனம் செலுத்தும் போது இந்த டாபிக் நமக்கு எக்ஸாம்ல இதுவரைக்குமே டெஸ்ட் பண்ணப்படாது. அதே மாதிரி ரெண்டாவது நம்ம படிக்க போற ஸ்ட்வெட்ஷீட் தியரிங்கிற ஒரு விஷயமும் இதுவரைக்குமே டெஸ்ட் பண்ணப்படல கடந்த 2020 ஜூலைல இருந்து இப்போ வரைக்குமான பேப்பர்ஸ்ல. பட் 1.3 இது வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. 2020 ஜூலைல பேப்பர் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. 1.4 2021 ஜனவரியில டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. 1.5 வந்து 2021 ஜூலை 2024 ஜனவரியில டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் மிக மிக முக்கியமானது, இப்ப நான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டாபிக்ல நம்பர் 1 போட்டிக்கிறேன். ஸோ இந்த நம்பர் 1 போட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க இந்த டாபிக்கை எக்ஸாமுக்காக ரிவைஸ் பண்ணும்போது நம்பர் 1 ப்ரையாரிட்டி நீங்க கொடுக்க வேண்டியது இந்த இன்டிகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் அண்ட் சஸ்டைனபிள் ரிப்போர்ட்டிங் என்கின்ற இந்த பிரதானமான ஏரியாவுக்கு தான் நீங்க முக்கியம் கொடுக்கணும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்லயுமே இந்த ஏரியா வந்திருக்குது. ஸோ இதுதான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. நான் ஃபைனான்சியல் டேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த இடம் உங்களோட நம்பர் 3 ப்ரையாரிட்டியில தான் இருக்குது. தென் 1.7 பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரியாவும் இது வரைக்குமே டெஸ்ட் பண்ணப்படல. 1.8 இது டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. 2020 ஜூலை 2021 ஜூலைலையும் கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. தென் தர ரீதியான பண்புகள் இது ரெண்டாவது ப்ரையாரிட்டி. இந்த ஏரியாவில் நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க போனீங்கன்னு சொன்னா ரெண்டாவது ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய டாபிக் இது. குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், இந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே இது வந்திருக்குது. தென் 1.10 பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்டிங் என்டிட்டி, இது நாலாவதாக நீங்க கொடுக்க வேண்டியது. அறிக்கையிடும் நிறுவனம் என்பது என்ன, அது சம்பந்தப்பட்ட கன்செப்ட்ஸ். தென் 1.11 நிதி கூற்றுகளுடைய கூறுகள், இது ஒரே ஒரு தரம் தான் வந்திருக்குது. தென் மூலதனம் மற்றும் மூலதன பராமரிப்பு பற்றிய எண்ண கருவும் ஒரே ஒரு தரம் வந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த முதலாவது 10% இருக்கக்கூடிய அலகுல எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டியது இந்த இன்டிகிரேட்டட் ரிப்போர்ட்டிங், சஸ்டைனபிள் ரிப்போர்ட்டிங் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த அறிக்கைப்படுத்தல் மற்றும் நிலைப்பெறான அறிக்கைப்படுத்தல் என்பது என்னங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா படிக்கணும். ரெண்டாவது ப்ரையாரிட்டியா அந்த தரீதியான பண்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மூணாவது ப்ரையாரிட்டி அவங்களுக்கு இருக்க வேண்டியது இந்த நான் ஃபைனான்சியல் டேட்டாங்கிற சொல்லக்கூடிய நாலேஜ். தென் உங்களுக்கு இந்த அறிக்கையிடும் நிறுவனம், இதுக்கு பிறகு தான் மற்ற விஷயங்கள். அதே மாதிரி இப்ப படிக்க போற விஷயங்கள், இந்த வணிகம் தொடர்பான சூழல், பொறுப்பு காட்டல் கோட்பாடெல்லாம் இது வரைக்குமே டெஸ்ட் பண்ணப்படல. அதனால நான் மிச்சம் டைம் அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் உங்களோட டைமும் சரி எந்த டைமும் சரி ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதுல மட்டும்தான் கூட கவனம் செலுத்தி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வணிகம் தொடர்பான சூழல், இந்த ஸ்ட்ரெட்ஷீட் தியரிங்கிறதுலாம் சிலபஸ்ல இருக்குது. பட் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணப்படல. பட் உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கட்டாயமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் ஏரியாஸ் இல்லை. எக்ஸாம் ஏரியாஸ் எல்லாத்தையும் நான் இப்படி ஹைலைட் பாக்ஸஸ்ல போட்டு வச்சுப்பேன். என்னென்ன பேப்பர் வந்திருக்குங்கிறதையும் அதில் போட்டு வச்சுப்பேன். ஸோ இதை நாம சிம்பிளா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போனோம்டா சரி, கன்செப்டை மட்டும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது தான் இந்த 1.1 1.2 எல்லாம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாம் ஏரியா. ஓகே, இதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு கிளியர் பண்றேன். அப்போ முதலாவது the environment a business operates in influenced by. ஸோ ஒரு வணிக நிறுவனம் செயல்படும் சூழல் வந்து கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றின் மூலம் பாதிக்கப்படுகிறது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் ஆரம்பத்தில் நமக்கு வெளியக காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்பது நமக்கு சட்ட சூழலாக இருக்கலாம், ஃபைனான்சியல் நிதி சம்பந்தப்பட்ட சூழலாக இருக்க முடியும், சமூக சூழலாக, ஒழுங்குமுறை மற்றும் கலாச்சார சூழலாக நமக்கு இருக்க முடியும். ஸோ இதெல்லாமே வெளியக காரணிகள் மூலமாக ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் சேவைகளை விநியோகிப்பதிலும் சரி, அவங்களுடைய நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளிலும் சரி, வெளிப்புற காரணிகள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய விஷயம்.
அண்ட் உட்புற காரணிகள்னு சொல்லும்போது ஸ்ட்ரக்சர், கண்ட்ரோல், ரிசோர்சஸ் அப்படின்னு வரும். ரைட்? ஸோ ஒரு கம்பெனியினுடைய கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது, அந்த கம்பெனிக்கு என்னென்ன வளங்கள் காணப்படுகின்றன, அவங்க என்ன மாதிரியான கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் நிறுவனத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க, எப்படி நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனம் வந்துட்டு ஃபிளாட் ஹைராக்கி வச்சிருக்க முடியும். சிஇஓக்கு கீழே தான் எல்லாரும் இருப்பாங்க, மற்றும்படி பெரிய அளவுல ஹைராக்கிஸ் இருக்காது. இந்த மாதிரி எப்படி ட்ரெடிஷனல் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாங்களா அல்லது புதிய ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாங்களா என்பது எல்லாமே ஒரு நிறுவனத்தினுடைய விஷயத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, ரைட். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நாம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். நம்ம அந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் நம்ம இந்த ஒட்டுமொத்தமான இதையுமே நான் பிளான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரத்துக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு வைங்களேன். ரைட்? ஸோ அந்த கம்பெனி வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேர் ஒன்று வைப்போம். ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை நீங்க உற்பத்தி செய்றீங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்னு சொன்னா சூழலுக்கு தீங்கு வராத பொருட்கள்ல நீங்க உற்பத்தி செய்ய போறீங்க. ரைட்? ஸோ இப்படி ஒரு பிசினஸ் ஒன்று நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா, இந்த பிசினஸை நம்ம செய்ய போறோம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டில்ஸை நாம ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு வைங்களேன். தண்ணீர் பாட்டில்களை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு சொன்னா, அந்த கம்பெனிக்கு நிறைய கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஒழுங்குபடுத்தல் நெறிமுறைகளை போட்டிருப்பாங்க. கட்டாயமாக நம்ம அதெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்யணும். உதாரணத்துக்கு நாம நம்மளோட கம்பெனியினுடைய வாட்டர் பாட்டில்ஸுக்கு மூலப்பொருட்களை தேடுறதை அறிக்கலாம். அல்லது சமூகத்துல நிறைய புதிய விதமான ட்ரெண்ட்ஸ் போகும். அதாவது மக்கள் வந்து இப்படியான வாட்டர் பாட்டில்ஸ் தான் நாங்க குடிப்போம், இந்த மாதிரியான நீரை தான் நாங்க குடிப்போம், இப்படிதான் லேபிள் பண்ணிக்கணும், இங்க இருந்து தான் எடுத்திருக்கணும்னு சொல்லி நிறைய டிமாண்ட்ஸ் வந்து இருக்கும். அப்ப இதெல்லாம் வெளியாலிருந்து வரக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை நீங்க கவனத்தில் எடுத்துத்தான் உங்களினுடைய பிசினஸை நீங்க கொண்டு போகணும். ஸோ இதெல்லாமே ரைட், நீங்க இன்டர்னல் ஃபேக்டர்ஸா நீங்க பார்க்குற விஷயங்கள், சாரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா பார்க்குற விஷயங்கள். அட் த சேம் டைம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸுங்களை நம்மளோட கம்பெனியை நம்ம எப்படி கட்டமைப்பிச்சிருக்கிறோம், என்னென்ன வளங்கள் நம்மகிட்ட இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே, அதாவது இன்டர்னலும் சரி எக்ஸ்டர்னலும் சரி, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ ரெண்டு இருந்தா தான் நம்மளால எஃபிஷியண்டாக அந்த நிறுவனத்துக்குள்ள விஷயங்களை நடத்தி கொண்டு போக முடியும். ரைட்? அதோட ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அக்கறையுடைய தரப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த அக்கறையுடைய தரப்பினர்கள் என்பவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, the needs and expectation of interested parties impact the organization context. ரைட்? இப்போ அக்கறையுடைய தரப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த டாபிக் வந்து நீங்க மிச்சங்காலமாகவே நீங்க கேள்விப்பட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நிறுவனம் என்று சொல்லும்போது அந்த நிறுவனத்துல நிறைய அக்கறையுடைய தரப்பினர்கள் இருப்பாங்க. இப்ப நீங்க இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ங்கக்குள்ள நம்மளோட லீகல் என்வாயர்மெண்ட், சோஷியல், ரெகுலேட்டரி என்வாயர்மெண்ட் வருது. இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தது கம்பெனியுடைய ஸ்ட்ரக்சர், ரிசோர்சஸ், கண்ட்ரோல் மெக்கானிசம் எல்லாம் வருது. இதையும் தாண்டி இந்த அக்கறையுடைய தரப்பினர்கள், உதாரணத்துக்கு நம்ம கம்பெனியுடைய வாடிக்கையாளர்கள், கம்பெனியுடைய ஊழியர்கள், கம்பெனியுடைய வழங்குனர்கள், அதாவது நமக்கு பொருட்களை தரவங்க, ஈவன் கம்பெனியுடைய இன்வெஸ்டர்ஸ், அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். கஸ்டமர்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம கம்பெனி இப்போ அந்த கம்பெனி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய, உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறது. ஸோ அந்த கம்பெனியை கஸ்டமர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, இப்படி தான் அந்த கம்பெனி இருக்கணும். எம்ப்ளாயிஸ் எதிர்பார்ப்பாங்க, ஓகே இந்த கம்பெனி நமக்கு இப்படி தான் நடத்தணும். சப்ளைஸ் எதிர்பார்ப்பாங்க, இவங்க இப்படி தான் ஆர்டர்ஸ் தரணும். இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க, நமக்கு ரிட்டர்ன் வருமா இல்லையான்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம பிசினஸ் ஸ்டடீஸ்லையும் படிச்ச விஷயங்கள். ஸோ தே ஹேவ் ஓன் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ உதாரணத்துக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டு டிமாண்ட் பண்றாங்கன்னு வைங்க. இப்போ நம்ம கம்பெனி வாட்டர் பாட்டில்ஸை நம்ம உற்பத்தி செய்யறோம்னு சொன்னா, கம்பெனியினுடைய கஸ்டமர்ஸ் டிமாண்ட் பண்றாங்க 100% ரீசைக்கிளபிளா இருக்கணும். நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பொருள் 100% மீள புதுப்பிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கணும், ரீசைக்கிளபிளாக இருக்கணும். அப்படின்னு உங்களோட கஸ்டமர்ஸ், எல்லா கஸ்டமர்ஸும் டிமாண்ட் பண்றாங்கன்னு சொன்னா உங்களோட பிசினஸ் என்ன செய்யணும்? அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணத்தான் வேண்டும். பிகாஸ் நீங்க உங்களோட பிசினஸ் அட்ஜஸ்ட் பண்ணாதான் கஸ்டமர்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்வீங்க. அதனால நீங்க அந்த கஸ்டமர்ஸினுடைய ட்ரஸ்ட்டை, நம்பிக்கையை எடுத்துக்கொள்வீங்க. தென் உங்களோட பிசினஸ் வந்து பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்றதா இருக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனம் செயல்படுகின்ற சூழல், ஒரு வணிக நிறுவனம் செயல்படும் சூழலானது அதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாலையும் ஷேப் பண்ணப்படுது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸாலையும் ஷேப் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமலுக்கு
ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அக்கறையுடைய தரப்பினர்கள், அவங்க இன்டர்னலாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். அந்த தரப்பினர்களுடைய எதிர்பார்ப்புகள் மூலமாகவும் நாம நம்மளோட கம்பெனியை நம்ம ஷேப் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் திங். இது எக்ஸாம் ஏரியா கிடையாது. சிம்பிளா நீங்க தெரியணும். நீங்க ஒரு கம்பெனி நடத்த போறீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும், எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்ல. இன்டர்னல் என்வாயர்மெண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியணும். உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அக்கறையுடைய தரப்பினருடைய எதிர்பார்ப்புகளை நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு போறீங்களா இல்லையான்னு பார்க்கணும். சிம்பிளா அவ்வளவுதான் விஷயம், ரைட்? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தென் லெட்ஸ் மூவ் டு த அதர் ஏரியா. கீ ஸ்டெப்ஸ் இன் டிஃபைனிங் கான்டெக்ஸ்ட், ரைட்? கான்டெக்ட்னு சொன்னா சூழலை, நிறுவனத்தினுடைய சூழலை வரையறை செய்வதில் உள்ள முக்கியமான படிகள் அப்படின்னு சொல்லி இதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ உங்களினுடைய நிறுவனம், இப்ப நாம ஒரு கம்பெனி ஒன்று நடத்தோம்னா அந்த கம்பெனியுடைய சூழலை நாம எப்படி டிஃபைன் பண்ண போறோம், எப்படி நம்ம வரையறுக்க போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் தேர் நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஸோ அக்கறையுடைய தரப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய தேவைகளை கண்டறிங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், யூனோ உங்களுடைய கம்பெனியில கஸ்டமர்ஸை நீங்க பாக்குறீங்க. உங்களோட கஸ்டமர்ஸ்ல யாரெல்லாம் சஸ்டைனபிலிட்டியை பத்தி, அதாவது நிலைபெறான தன்மையை பத்தி யாரெல்லாம் கவனத்துல கொள்றாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், உங்களோட கஸ்டமர்ஸ், உங்களோட இப்போ வாட்டர் பாட்டில் ஒன்று தயாரிக்கிறீங்கன்னு சொன்னா சூழலுக்கு நேயமான ஒரு பொருளை நீங்க உற்பத்தி செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு தெரியுது உங்களோட கஸ்டமர் அவங்க சஸ்டைனபிலிட்டி, நிலைபெறான தன்மை, அதாவது உங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் நீங்க செய்யும் போது அது அடுத்த சந்ததிக்கும் பிரச்சனை இல்லாமலுக்கு, சூழலை பாதிக்காத மாதிரி, சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாமலுக்கு சஸ்டைனபிலிட்டியான ஒன்று செய்யணும்னு சொல்லி கஸ்டமர்ஸை பாக்குறீங்க. அவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ நீங்க அதை ஐடென்டிஃபை பண்றீங்க, அவங்களுடைய தேவைகளை நீங்க அடையாளம் காண்றீங்க. அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்டர்ஸை பாக்குறீங்க, உங்களோட முதலீட்டாளர்கள் இது உங்களோட கம்பெனிக்கு உங்களை நம்பி பணம் போடுறவங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி, லாபத்தன்மையை அவங்க பாக்குறாங்க, அவங்க சஸ்டைனபிலிட்டியோ மற்ற விஷயங்களோ பார்க்கல. அப்ப நீங்க முதலாவது ஸ்டெப்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய என்வாயர்மெண்ட். இட் கேன் பி அ எக்ஸ்டர்னல் ஓ இன்டர்னல், உள்ளகமாகவும் இருக்கலாம், வெளியகமாகவும் இருக்கலாம். நம்ம முதலாவது நம்மளுடைய இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸினுடைய தேவை என்ன இருக்கிறது, யாரெல்லாம் நம்மளுடைய முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்பதை பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது, assess the internal and external issues affecting the management process. முகாமைத்துவ செயல்முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உள்ளக மற்றும் வெளியக காரணிகளை மதிப்பீடு செய்தல், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய உதாரணத்துக்கு வருவோம். நம்மளுடைய வாட்டர் பாட்டில், ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் கம்பெனியுடைய உதாரணத்துக்கு வருவோம். இப்ப நீங்க உங்களுடைய நிறுவனத்துக்கு உள்ளேயும் வெளியாலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப இது உங்களோட சூழலை நீங்க எப்படி இருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போற விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க உங்களோட கம்பெனியுடைய ஃபேக்டரியில அந்த கம்பெனி பொருட்களை உண்மையிலேயே எஃபிஷியன்டா உற்பத்தி செய்தாங்கிறத பார்க்கணும். இல்ல டைமை வேஸ்ட் பண்ணிக்கொண்டு, வளங்களை வேஸ்ட் பண்ணிக்கொண்டு, மெஷின் ஃபெயிலியர் என்று சொல்லி இயங்காமலுக்கு இருக்குதான். ஸோ இஸ் யுவர் ஃபேக்டரி ப்ரொடியூசிங் எஃபிஷியன்ட்லி? தட்ஸ் த மெயின் ஃபேக்டர். அப்ப நீங்க அது ஒரு அசஸ்மெண்ட், ரைட்? உங்களோட கம்பெனிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நீங்க அசஸ் பண்றீங்க, ரைட்? அதோட சம்டைம் வெளியால இருந்து கவர்மெண்ட் ஏதாவது ரெகுலேஷன்ஸ், இப்ப புதிய ஆட்சி மாற்றம் வந்திருக்குதுன்னு சொன்னா அரசாங்கம் ஏதாவது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருது. உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் யூசேஜ் எப்படி இருக்கணும், ஒரு பிசினஸ் எவ்வளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும், இதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ் சொல்லி ஏதாவது ஸ்பெசிபிக்கா கவர்மெண்ட் ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸ் வரப்போகுதா? அப்ப நீங்க இது என்ன செய்றீங்க, இது நம்மளுடைய வணிகத்தை எஃபெக்ட் பண்ண போகுதா என்பதை நீங்க பார்க்க போறீங்க. So இது வந்து assess the internal and external issues affecting the management process. உங்களுடைய கம்பெனியை நீங்க மேனேஜ் பண்ற ப்ராசஸ்ல என்னென்ன உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குது, வெளியால இருக்கிற பிரச்சனை. ஸோ இதை நீங்க பார்க்கும்போது உங்களோட சூழலை நீங்க டிஃபைன் பண்ண முடியும். At the third one, allocate time to analyze the problems and capture insights on key issues, right? You know, key issues போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்ப நீங்க உங்களோட பிரச்சனைகளை அடையாளம் கண்டுட்டீங்க, அதை மதிப்பீடு செஞ்சுட்டீங்க. ஸோ அதுக்குள்ள என்ன இன்சைட்ஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், யூனோ இப்போ சோசியல்ல ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்குது, சமூக ரீதியாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. எல்லா கம்பெனிஸும் ரீயூசபிள் பொட்டில்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொட்டில் வந்து ஒன் டைம் யூசேஜ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி குடிச்சிட்டு வீசுற மாதிரியும் இருக்கக்கூடாது. நீங்க தயாரிச்சு வழங்கக்கூடிய பொட்டில்ஸை மறுபடியும் ஒரு பிரச்சனையும் இல்லாமலுக்கு, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமலுக்கு மக்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெண்ட் ஒன்று சோசியல்ல இருக்குது. சோசியல் ட்ரெண்ட், சமூக போக்குகள், சோசியல் ட்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அது நம்மட கம்பெனியை புஷ் பண்ணும். நாம அதை யூஸ் பண்ணி தானே ஆகணும். நம்மட கம்பெனியுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். நம்மட கம்படிட்டர்ஸ் வந்து, இப்போ நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி நடத்துறீங்கன்னு சொன்னா உங்களோட கம்படிட்டர்ஸ் வந்து
அவங்க அதை அறிமுகப்படுத்தி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செய்யணும். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றணும். அப்போ நம்ம allocate டைம் டு அனலைஸ் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் கேப்சர் இன்சைட்ஸ் ஆன் த கீ இஷ்யூஸ். ஸோ நாம் ஒரு டைமை allocate பண்ணி ப்ராப்ளம்ஸை அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள என்ன விளக்கம் இருக்குது, இன்சைட்ஸ் கருத்துக்கள் இருக்குது, கீ இஷ்யூ என்னங்கிறதுக்கு நம்ம தீர்மானம் பண்ணி நம்மளோட ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சூழலை நீங்க வரையறை செய்வீங்க. அப்படி நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்னு சொன்னா, திஸ் இஸ் நாட் an எக்ஸாம் ஏரியா. சிம்பிளா நம்மளோட வணிக சூழல் வந்து வணிகம் எப்படி இயங்குறது என்பது எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்டும் இன்டர்னல் என்வாயர்மெண்ட்டும் நம்மளுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷனும் தீர்மானிக்கும். அதை எப்படி நீங்க புரிஞ்சு கொள்வீங்கடா, முதலாவது யாரு நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ங்கிறத நம்ம தெரிஞ்சு கொண்டு இன்டர்னல்ல என்ன இஷ்யூ இருக்குது, எக்ஸ்டர்னல்ல இஷ்யூஸ் இருக்குது, அவங்களோட தேவைகள் என்னங்கிறதோட ஒப்பீடு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நாம சோஷியல்ல என்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத பூர்த்தி செய்து கொண்டு டைம் ஒன்றை செஞ்சு முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான தீர்வுகள், அதனுடைய இஷ்யூஸ் என்னன்னு பார்த்து அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜைஸை நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் கீ ஸ்டெப்ஸ் இன் டிஃபைனிங் த கான்டெக்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா போதும். அட் த சேம் டைம் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். யூஸ்ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ், பயனுள்ள ஆவணங்கள் மற்றும் கருவிகள். ஸோ இதுல நம்ம சில டாக்குமெண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம நம்மளோட கம்பெனியை உதாரணத்துக்கு இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த எக்ஸாம்பிளோட கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த கம்பெனியை நாம சரியாக நம்ம மேனேஜ் பண்ணணும்னு சொன்னா பிஸ்னஸஸ் வந்து சில சர்டன் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணும், சில கருவிகளை யூஸ் பண்ணும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பிஸ்னஸ் ஒப்ஜெக்டிவ். இது ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னு வைங்களேன். பிசினஸ் ஒப்ஜெக்டிவ் என்பது என்ன? இட் கிளியர்லி ஸ்டேட் த பிசினஸ் டிரெக்ஷன். நம்மளோட பிசினஸ் எங்க போகுது, எதை நோக்கி போகுது, என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்காக இந்த பிசினஸ் இவ்வளவுத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்பதை குறிப்பிடுற ஆவணங்கள் தான் பிசினஸ் ஒப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ். அப்போ ஒரு பிசினஸ் ஒப்ஜெக்டிவை நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ், we can identify the road map. இந்த பிசினஸ் பயணிக்கின்ற ரோட் மேப், எந்தெந்த இலக்குகளை அடைந்து கொண்டு, உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரோட்ல நீங்க பயணிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த ரோட்ல ஒவ்வொரு ஊர்களாக நீங்க தாண்டும் போது ஒவ்வொரு ஊர்லயும் போட் போட்டிப்பாங்க, இது இந்த ஊர் இந்த ஊர்னு சொல்லி. ஒரு லாங் டிரைவ் ஒன்று நீங்க போறீங்கன்னு சொன்னா அது மாதிரி ஒரு கம்பெனி அதனுடைய ரோட் மேப்பை காட்டுறது தான் இந்த பிசினஸ் ஒப்ஜெக்டிவ்ஸ். நாங்க இதை இந்த வருஷம் அடைய போறோம், அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் இதை நோக்கி அடைய போறோம், இதெல்லாம் நாங்க செய்யறதுக்கு இந்தந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வரதுக்கு இருக்கிறோம், இந்தந்த விஷயங்களை அறிமுகப்படுத்துறதுக்குன்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான ரோட் மேப்பும் இந்த பிசினஸ் ஒப்ஜெக்டிவ்ஸ்ங்கிற டாக்குமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. ரைட்? ஸோ எங்க அந்த கம்பெனி போகுது, where the company want to go. Right? For an example guys, நம்ம இந்த கம்பெனில பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில்ஸ் கம்பெனில அதனுடைய ஒப்ஜெக்டிவ் இட் பிகம் த லீடர் இன் ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். அதாவது சூழலுக்கு பாதுகாப்பான அல்லது சூழலுக்கு நேயமாக இந்த வாட்டர் பாட்டில்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள்ல ஒரு மார்க்கெட் லீடராக நாம தான் அப்படிங்கிற லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறது இந்த கம்பெனியுடைய ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதோட இது வித்தின் 3 years, 3 வருஷத்துக்குள்ள நாம ஒரு மார்க்கெட் லீடராக ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் தயாரிக்கக்கூடிய கம்பெனியாக நம்ம வரணும் அப்படிங்கிறது இந்த கம்பெனியுடைய ஒப்ஜெக்டிவ். ஸோ இது வந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல வச்சிருப்பாங்க. ரைட்? ஸோ இது ஒன் ஆஃப் த ஒப்ஜெக்டிவ். நீங்க இந்த சூழலை ஆய்வு செய்யும் போதும் அதே மாதிரி பயனுள்ள ஆவணங்கள் கருவிகளாக நம்ம பார்க்கிறது. ரைட்? அண்ட் அடுத்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்ஸ். ரைட்? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்ஸ் தந்திரோபாய அல்லது மூலோபாய ஆவணங்கள் சொல்லலாம் தமிழ் படுத்தினா, ஃபார்ம் த பேசிஸ் ஃபார் பாலிசிஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். கொள்கைகள் மற்றும் குறிக்கோள்களுக்கான அடிப்படையாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்ஸ் என்பது ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு நிறுவனத்தினுடைய பிசினஸ் ஒப்ஜெக்டிவ் என்பது நாம எங்க போறோம் என்பது, where we want to go. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்ஸ் என்பது how we will get there அல்லது how you will get there உங்களோட கம்பெனி வச்சிங்கன்னு சொன்னா. ஸோ ஒப்ஜெக்டிவ் ஓகே, நாங்க 3 வருஷத்துல மார்க்கெட் லீடர் ஆக போறோம் இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்ஜெக்டிவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பட் எப்படி? அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்ஸ், தந்திரோபாய ஆவணங்கள், மூலோபாய ஆவணங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்ஸ்ல தான் நீங்க இதை எப்படி செய்ய போறீங்க. ரைட்? உதாரணத்துக்கு நாங்க பெரிய ஒரு ரீசைக்ளிங் பிளான்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம், அதாவது பெரிய ஒரு தொழிற்சாலை ஒன்றை நியமிச்சு அங்க மீள புதுப்பிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸை நாங்க உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்ஸ்ல செஞ்சு அதுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன தேவைன்னு சொல்லி உருவாக்குறீங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்.
அல்லது நீங்க ஒரு புதிய ஒரு ப்ராடக்ட் லைன் ஒன்று கொண்டு வர போறீங்க, புதியாக ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில்னு சொல்லி அதுக்கு லேபிள் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. இதன் மூலமாக நீங்க மார்க்கெட் லீடர் ஆக போறீங்க. ஸோ இப்படி பேசிஸ் ஃபார் த பாலிசிஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், உங்களினுடைய கொள்கைகள், உங்களினுடைய குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்கான அடிப்படைகளை எவ்வாறு உருவாக்க போறீங்க என்பது இந்த ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்ஸ் ஆக இருக்க போகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு விஷயங்களும் புரிஞ்சுதா? முதல்ல ஷில் ஐ கெட் எஸ் ஆர் நோ? பிசினஸ் ஒப்ஜெக்டிவ்ஸ் என்பது அந்த கம்பெனி எங்க போக போகுதுங்கிற குறிக்கோள், அது எப்படி போக போகுதுங்கிறத நம்ம டீடைல் பண்ற டாக்குமெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட். ஓகே. அண்ட் மூணாவது விஷயம் மீட்டிங் மினிட்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட், ரைட்? இப்போ மீட்டிங் மினிட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நான் சொல்லிக்கிறேன், ரெக்கார்ட் டிஸ்கஷன்ஸ் ஆன் கண்டாக்ட் அண்ட் ரெகுலர் சூப்பர்விஷன், கூட்ட கலந்துரையாடல்களை பதிவு செய்தலும் தொடர்ச்சியான மேற்பார்வை செய்தலும். இட் மீன்ஸ் ஒரு கம்பெனியாக நம்ம இருக்கும்போது அந்த கம்பெனில நம்ம நிறைய ரெகுலரான மீட்டிங்ஸ் வந்து நடத்துவோம் நம்மளோட டீமோட, ரைட்? ஒரு கம்பெனியுடைய சிஇஓவாக நீங்க இருக்கிறீங்க, அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் கம்பெனில நீங்க இருக்கிறீங்கன்னா, இஃப் யூ ஆர் சிஇஓ, நீங்க நிறைய மீட்டிங் வந்து நடத்துருவீங்க உங்களோட டீமோட, ரைட்? அதோட அந்த மீட்டிங்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம், எவ்ரிதிங். அது வளமையாக கம்பெனியுடைய செக்ரட்டரி செய்வாங்க. கம்பெனிக்கு நீங்க செக்ரட்டரியாக வெளிநபர்களை கொண்டு வந்தீங்கன்னா, அந்த கம்பெனிலேருந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணின கம்பெனிலேருந்து ஆட்கள் வந்து கம்பெனில என்ன நடந்துக்குங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் என்ன? மீட்டிங் மினிட்ஸ், ரைட்? மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க ஏஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது சிஏ படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஆடிட் ஃபார்ம்ல வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா, நீங்க கட்டாயமாக கம்பெனியுடைய ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட், அதாவது அறிக்கையிடும் காலத்திற்கு பிந்திய கால நிகழ்வுகள் செக்ஷனை நீங்க ஆடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, கட்டாயமாக அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை பார்ப்பீங்க. அதே மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி விஷயங்களை நீங்க ஆடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, ஓகே, என்னென்ன விஷயங்கள் மீட்டிங்ல நடந்துக்குது, எது பத்தி பேசியிருக்கிறாங்க, என்னென்ன டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்குது, இந்த டிசிஷன் எடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அக்கௌண்ட்ஸ்ல வந்திருக்குதா, இல்ல காட்டுப்படலையா, அல்லது மறந்துட்டாங்களா, அல்லது என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது பாக்குறதுக்காக நீங்க மீட்டிங் மினிட்ஸ் நீங்க பாப்பீங்க. கம்பெனியுடைய செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு அதை எடுத்து அதை சமரைஸ் எல்லாம் பண்ணுவீங்க, ரைட்? தட் இஸ் மீட்டிங் மினிட்ஸ், ரைட்? ஸோ இந்த மீட்டிங் மினிட்ஸ்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. முக்கியமாக ஒரு கம்பெனிக்கு என்ன ரிஸ்க் இருக்குது, இந்த சிஇஓஸ் எல்லாம் செய்யும்போது ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நமக்கு இந்தந்த ரிஸ்க் வருது, இந்தந்த ரிஸ்க் நமக்கு இன்டர்னல்ல இருந்து மெஷின் பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ரைட்? பழுதானிச்சுன்னு சொன்னா நமக்கு பொருளை டெலிவரி பண்ண முடியாது. ஸோ உள்ளுக்கிற பிரச்சனைகள். தென் வெளியால இருந்து இப்போ பொலிட்டிக்கல்ல ப்ரெஷர் வருது, ஆட்சி மாற்றம் நடக்க போது, புதிய புதிய சட்டங்கள் வருது, அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் வருது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களோட மீட்டிங்ஸ்ல ரெகுலரா நீங்க வச்சு உங்களோட டீமோட எஸ் சிஇஓ நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிஸ்க் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் சொன்னா, இப்போ உங்களோட கம்பெனிக்கு மீள புதுப்பிக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி நீங்க வாட்டர் பாட்டில் செய்யறீங்கன்னு சொன்னா, அது வந்து உக்கக்கூடிய பொருளாக இருக்கணும், சூழலுக்கு மாசுபடாது. அப்போ அதுக்குரிய மூலப்பொருள் ஷார்டேஜ்ல இருக்கு, பற்றாக்குறையாக இருக்குது. பட் உங்களோட பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது, ரைட்? அப்ப இந்த ஒரு ரிஸ்கை பத்தி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. இதை பத்தி நீங்க மீட்டிங் மினிட்ஸ்ல பேசுவீங்க. உங்களோட மீட்டிங் மினிட்ஸ்ல அது ரெக்கார்ட் ஆயிருக்கும், ரைட்? ஸோ அங்க நீங்க என்ன செய்றீங்க? பெஸ்டல் அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், உங்களோட டெக்னாலஜிக்கல், ஈகாலஜிக்கல், லீகல். ஸோ இதெல்லாமே இந்த மீட்டிங் மினிட்ஸ்ல இருக்கும். ஸோ இது முக்கியமான ஒரு ஆவணம். ஸோ ரெக்கார்ட் டிஸ்கஷன் ஆன் கான்டெக்ஸ்ட் அண்ட் ரெகுலர் சூப்பர்விஷன். ஸோ கூட்ட கலந்துரையாடல்களை பதிவு செய்யறதும் தொடர்ச்சியான மேற்பார்வைகள் செய்யறதும் இந்த மீட்டிங் மினிட்ஸ்ல நடக்கக்கூடியதாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், ரிஸ்க் அசஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்பது ஐடென்டிஃபை இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிஸ்க்ஸ், ரைட்? எஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர் கைஸ், நாம நம்மளோட நிறுவனத்துக்கு வெளியாலிருந்து வரக்கூடிய ரிஸ்கையும் சரி, உள்ளுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்கையும் சரி ஐடென்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இடர் மதிப்பீட்டு ஆவணங்கள். இது வந்து சிம்பிள், எஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, ரைட்? அவ்வளவுதான், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு இமேஜின் பண்ணுங்க, இப்போ புதிய கவர்மெண்ட் வந்திக்குது, அவங்க ஒரு சட்டம் ஒன்று பாஸ் பண்றாங்க பார்லிமெண்ட் மூலமாக. நாங்க எல்லா பொருட்களையும் இந்த கண்ட்ரியில சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நாங்க பேன் பண்றோம். நீங்க உங்களோட உற்பத்தி பொருள்ல பிளாஸ்டிக்கை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்றீங்க 100% சொன்னா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த கண்ட்ரில இருந்து நாங்க அப்புறப்படுத்துறதுக்காக பேன் பண்றோம்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க.
இது கட்டாயமாக நம்மளினுடைய கம்பெனிக்கு ஒரு முக்கியமான விஷயமா இல்லையா? இப்ப நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில்னு சொல்லி இருக்கிறோம். பட் நாம இப்ப பிளாஸ்டிக்கை தான் தற்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு போறோம்னு சொன்னா கட்டாயமாக இது நம்மளை இம்பாக்ட் பண்ணும். ஒரு பெரிய அளவுல பிக் வேல நமக்கு இம்பாக்ட் பண்ணும். அப்ப இது வரப்போகுதுன்னு எப்ப நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம்? நம்ம முன்கூட்டியே இந்த பெஸ்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பெஸ்டல் அனாலிசிஸை நம்ம பண்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், பெஸ்டல்ல P for political, E for economic, S for social, T for technology, E for ecological, L for legal. அப்படின்னா அரசியல், பொருளாதார, சமூக, தொழில்நுட்ப, சூழல் மற்றும் சட்டச்சூழல், வெளியால இருந்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம அடையாளம் கண்டு முன்கூட்டியே நம்ம இருந்தோம்னு சொன்னா நமக்கு சிம்பிளாக நமக்கு இது ஆவணப்படுத்தி வைப்போம். ஆவணப்படுத்தி வைக்கும் போது நமக்கு விஷயங்கள்லாம் தெரிய வரும். அப்ப நாம முன்கூட்டியே அதனுடைய மாற்றங்களை நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருப்போம். ஸோ இதெல்லாம் பெஸ்டல் பகுப்பாய்வு ஆவணங்கள்ல நாம டாக்குமெண்ட் பண்ணி வைப்போம். பிடிஎஃப் ஆக இருக்கலாம், ரைட்? ஸோ இதெல்லாம் பெஸ்டல் அனாலிசிஸ். அப்ப நம்ம பொலிட்டிக்கல் சேஞ்சஸை பார்ப்போம். அதே மாதிரி நம்மளோட எக்கனாமிக்ஸ்ல ஒரு உதாரணத்துக்கு டாலர்ஸ்ல பெறுமதி கூடி குறையுது அப்படின்ட்டு வரும்போது நம்மளோட உற்பத்தி செலவு பாதிக்கப்படும். பிகாஸ் நம்ம மூலப்பொருட்களை வெளியால இருந்து நம்ம எடுக்கும்போது. அதே மாதிரி சோசியல்ல நிறைய சமூக கலாச்சார மாற்றங்கள் போயிட்டு இருக்கு. பிகாஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்றாங்க சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் சொல்லும்போது நாம பிளாஸ்டிக்ல நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ கட்டாயமாக பெஸ்டல் அனாலிசிஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்க வேண்டியது ஒரு அவசியம். அண்ட் அதே மாதிரி ஸ்வொட் அனாலிசிஸ்க்கு நம்ம டாக்குமெண்ட் வைப்போம். உட்புற காரணிகளுடைய மதிப்பீடு செய்யறதுக்கு. உட்புற காரணிகள் சொன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பலம், பலவீனம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதுல வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் இங்க இல்ல. வாய்ப்புகள், அச்சுறுத்தல் நமக்கு ஸ்வொட் அனாலிசிஸ்ல, எஸ் ரைட், எஸ் ஸ்வொட் அனாலிசிஸ்ல கிடைக்கும். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். பிகாஸ் பலத்தையும் பலவீனத்தையும் வாய்ப்புகளையும் அபாயங்களையும் நம்ம தெரிஞ்சு கொள்றதுதான் ஸ்வொட் அனாலிசிஸ். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அனாலிசிஸ், அதுதான் ஸ்வொட் அனாலிசிஸ் சுருக்கமா சொல்றோம். இதுல நாம உட்புற காரணிகளை மதிப்பீடு செய்வோம், வெளிப்புற காரணிகளையும் மதிப்பீடு செய்வோம். நம்ம இது சிம்பிளா பலம், பலவீனம், வாய்ப்புகள், அபாயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்றதாக நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம பொலிட்டிக்கல் சேஞ்சஸை பார்க்கணும், எக்கனாமிக் சேஞ்சஸை பார்க்கணும். பட் அது மட்டும் கிடையாது. ஹோல் ஸ்டோரி அங்க முடியல. நம்மட நிறுவனத்துக்குள்ள இன்சைட் அவ கம்பெனி, நம்மட கம்பெனியுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை நம்ம மாத்தணும். இப்போ வெளியால சேஞ்ச் வருது, வெளியால அரசாங்கம் சொல்லிட்டாங்க, ஓகே நீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா நாங்க பேன் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ உங்களோட கம்பெனியுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம மாத்தணும். சம்டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு டீம், ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டீம் வேணும். சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன், மூலப்பொருள் பற்றாக்குறை, ரீயூஸ் பண்ணக்கூடிய மூலப்பொருள் பற்றாக்குறை நம்ம பொட்டில் கம்பெனிக்கு நமக்கு இல்லைன்னு சொன்னா இப்ப இருக்கிற டீமுக்கு அதை பத்தி தெரியாது. புதிய ஒரு டீமை நீங்க கட்டாயமாக உருவாக்கணும். ஒரு டெடிக்கேட்டடான டீமை உருவாக்கி அந்த டீமுக்கு பொறுப்பு கொடுக்கணும். ஓகே நீங்க எல்லாரும் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ், ரைட், சமூக சூழலுக்கு பாதுகாப்பு இல்லாத மீள பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியலை வச்சுதான் நாம இந்த பொருளை உருவாக்க போறோம், உருவாக்கணும் ஃபியூச்சர்ல. பிகாஸ் பேன் பண்ணிட்டாங்க அரசாங்கம், வெளியால நடந்த சேஞ்ச் இது. ஸோ இப்போ நீங்க என்ன செய்யணும்? இந்த டீம் உடனடியாக மெட்டீரியல்ஸை தேடுங்க, வெளிநாட்டுல தேடுங்க, உள்நாட்டுல தேடுங்க, உடனடியாக கொண்டு வரணும், நம்ம ப்ரொடக்ஷனை கொடுக்கணும். அப்ப இங்க என்ன நடக்குது? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து இன்டர்னலையும் எஃபெக்ட் பண்ணுது. இது எப்போ உங்களுக்கு இன்டர்னல் விஷயம் தெரிய வரும்னு சொன்னா, இப்போ எக்ஸ்டர்னல் நீங்க செய்யும் போது பெஸ்டல் அனாலிசிஸ் செய்யற மாதிரி இன்டர்னல் விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா யூ ஷுட் டு ஸ்வொட் அனாலிசிஸ், ரைட்? ஸோ இந்த டூல் ஸ்வொட், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ்ங்கிற அனாலிசிஸ் வந்து என்ன செய்யும் சொன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்ம நிறுவனத்தினுடைய பலத்தை அறிந்து கொள்ள முடியும். உள்ளக சூழல் காரணிகளை நீங்க ஆய்வு செய்யும் போது உங்களோட ஸ்ட்ரென்த், உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியுது நம்மட கம்பெனி இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்மட பலமே நம்மட R&D டீம் யோசிக்கிறீங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆராய்ச்சி அபிவிருத்தி டீம் போல வேற நம்மட கம்பெடிட்டர்ஸ்ட இல்ல இறங்கி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு. அப்ப அது உங்களினுடைய ஸ்ட்ரென்த்தா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், அதை நம்ம டெவலப் பண்ணுவோம். அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமை வச்சு நாம ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸை நாம யூஸ் பண்ணுவோம், அல்லது நாமளே ஒரு மூலப்பொருளை உருவாக்குவோம். அது உங்களோட பலம், ஒரு பலம். இது எப்ப தெரியும்? உங்களோட கம்பெனியை பத்தி நீங்க ஸ்வொட் அனாலிசிஸ் பண்ணியிருந்தா தான். அதே மாதிரி உங்களோட கம்பெனியை பத்தின வீக்னஸஸ், ரைட், உங்களோட வீக்னஸ் என்ன? நீங்க பிளாஸ்டிக்லயே தங்கி இருக்கீங்க 100%. இப்போதைக்கு உங்களோட ரிலையன்ஸ் வந்து பிளாஸ்டிக் தான். அப்ப அது உங்களோட வீக்னஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த வீக்னஸ் எப்படி நம்ம இல்லாமக்குறேன்னு சொல்லி. அதே மாதிரி உங்களோட ஸ்வொட் அனாலிசிஸ்ல வெளியே சூழல் காரணிகளை ஆய்வு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் தெரிய வரும். என்ன வாய்ப்பு? இப்போ அரசாங்கம் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிச்சு, நாம மட்டும் இல்ல நம்மளோட கம்பெடிட்டர் யாருமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ இங்க என்ன நடக்குது? புதிய ஒரு மார்க்கெட் ஒன்று உருவாகுது. எதுக்கு? ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸுக்கு.
சூழலுக்கு பாதிப்பில்லாத ஓட்டப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு புதிய மார்க்கெட் உண்டு. பிகாஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸை எதிர்பார்க்கறாங்க 100%. கம்பெடிட்டர்ஸ் யார் டைம் இல்ல. இப்ப நாம இங்க இறங்கி நம்ம செஞ்சோம்னு சொன்னா இட் இஸ் a குட் opportunity. இது எப்ப தெரியும்? உங்களுக்கு SWOT அனாலிசிஸ்ல செய்யும் போது. அட் த சேம் டைம் த்ரெட்ஸ், ஆபத்துகள், அச்சுறுத்தல்கள். இது என்னது? இப்போ உங்களுக்கு தெரியுது, நாம எப்படி வச்சிட்டு இருக்கிறோமோ, நாம எப்படி இப்ப மூலப்பொருட்களை வெளியால தேடிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளோட கம்பெடிட்டர்ஸும் தேடிட்டு இருப்பாங்க. அல்லது ஏற்கனவே யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கம்பெடிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு, நமக்கு அது அச்சுறுத்தல். பிகாஸ் அரசாங்கம் இப்ப நமக்கு பேன் பண்ணிட்டு நமக்கிட்ட மெட்டீரியல் இல்ல, பட் கம்பெடிட்டர்ஸ்ல இருக்குது. கம்பெடிட்டர்ஸ் அதை ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு ஃபெஸ்ட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு இறக்குறவங்க தான் அங்க வின். எப்பயுமே ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி தான் குயிக்கா வேலை செய்யும். எந்த கம்பெனி ஒரு டெக்னாலஜி சரி எந்த விஷயத்தை ஃபெஸ்டா எடுக்கிறாங்களோ அவங்க வெல்லுவாங்க. அதனால தான் அமேசான் கம்பெனியாக இருக்கட்டும், ஆப்பிள் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இன்டர்நெட் வந்து வெறும் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள அந்த கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதனால தான் இன்னைக்கு பிக் பில்லியன் டாலர்ஸ் கம்பெனியாக இருக்கிறாங்க. எந்த நிறுவனம் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை கொண்டு வருதோ அவங்க வின்னர். பிகாஸ் வேற யாரும் இல்லை. யாரு நான் பெஸ்டா தான் செய்வேன் ஃபெஸ்டா வரமாட்டேன்ட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மார்க்கெட்ல இருந்து அவுட்டா தான் போக வேண்டி வரும். பிகாஸ் ஃபெஸ்ட்டுக்கு நீங்க இறங்குங்க, அது பிறகு உங்களோட ப்ராடக்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க, நல்ல டெவலப் பண்ணுங்க, குவாலிட்டி கொடுங்க, ஐட்ரேஷன் பண்ணுங்க, கேஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணிட்டே போங்க. தட்ஸ் ஆக்சுவலி திங். அப்போ இந்த ஸ்வொட் பகுப்பாய்வு செஞ்ச டாக்குமெண்ட்ஸை நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு மந்த்துக்கும் நீங்க செய்யும் போது உங்களுக்கு விளங்கும் வாட் ஆர் மை கம்பெனி ஸ்ட்ரென்த், என்ன என்னுடைய கம்பெனியுடைய வீக்னஸ், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன த்ரெட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட் பண்ணப்படும். இந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பெனிஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஐ ஹோப் ஸோ ஐ மேட் சென்ஸ் வித் யூ. ரைட்? ஸோ உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சோம்னு சொல்லி. ஸோ எகெயின் கைஸ், நான் சொல்ற விஷயம் உண்டு, நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இது வந்து எக்ஸாம் ஏரியா கிடையாது. திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாம் ஏரியாங்கிறத மறந்துடாங்க. அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் அ குவாலிட்டி மேனுவல், த லாஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் த பிசினஸ் கான்டெக்ஸ்ட். வணிக சூழலில் காணப்படும் தரம் தொடர்பான ஆவணம். ஸோ இதுல உங்களோட பொருள் சம்பந்தப்பட்ட தரம் எப்படி இருக்குது, ISO நியமம் பெற்றிருக்கிறீங்களா, என்ன செஞ்சிருக்கீங்க, இது எல்லாமே இதுல வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் ஸோ ஐ மேட் சென்ஸ் வித் யூ. ஸோ சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இதுல பார்த்துருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்களும் சிம்பிள். நம்மளோட பிசினஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் இருக்கும், அதோட நம்மளுக்குன்னு சொல்லி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட விஷயங்கள் என்னத்துல ஆர்வம் செலுத்துறாங்கன்னு தெரியணும். பிகாஸ் அதை வச்சுதான் நம்மளோட கம்பெனியுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் நம்ம மாற்றணும். அதே மாதிரி எப்படி நம்மளோட சூழலை வரையறை செய்யறோம், பிகாஸ் நம்மளோட கம்பெனியுடைய அக்கறையுடைய தரப்பினர்கள் யாரு, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அதுக்கான ஸ்ட்ராட்டஜைஸ் என்னன்னு பாக்குறோம். அதே மாதிரி முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். சம்டைம் இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு கேள்வியாக கேட்டால் கேட்கப்படலாம். ரைட்? அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், பிசினஸ் ஒப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்ஸ், மீட்டிங் மினிட்ஸ், ரிஸ்க் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட், பெஸ்டல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ், ஸ்வொட் அனாலிசிஸ் ரிப்போர்ட், குவாலிட்டி மேனுவல்ஸ் எல்லாம் ஒரு நிறுவனத்தில் சூழலில் நீங்க வழங்கி கொள்ளணும்னு சொன்னா நீங்க அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். At the same time, internal and external issues and problems. As I told you earlier, internal issues என்பது ஒரு நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னு சொன்னா ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் ஆஃபர்ட் பண்ணக்கூடியதுல இருக்கலாம், அல்லது அதாவது பொருட்கள் சேவைகளை நீங்க வழங்குறீங்க. ஸோ நீங்க வழங்குற பொருட்கள் சேவைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கலாம். அல்லது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு, நீங்க யாருக்கு என்ன ரோல்ஸ் கொடுத்திருக்கிறீங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். அதே மாதிரி ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ், அதாவது வெளியால வரக்கூடிய விதிகளை உள்ளுக்கு பின்பற்றி அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்றதுல பிரச்சனை இருக்கலாம். நிறுவனத்தினுடைய வளங்கள், அறிவு கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா என்பதெல்லாம் நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை. வெளியால இருக்கிற பிரச்சனை என்று சொன்னா சிம்பிள், சமூக கலாச்சார தாக்கங்கள் நம்மளோட கம்பெனிக்கு எப்படி வருது, சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைமைகள், அதே மாதிரி மார்க்கெட்ல புதிதாக வரக்கூடிய ட்ரெண்ட்ஸ், எக்ஸ்டர்னலா நம்ம பார்ட்னர்ஷிப் போறோமா இல்லையா, இது எல்லாமே உள்ளக வெளியக பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ பகுப்பாய்வுக்கான கருவிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வொட் அனாலிசிஸ் என்பது நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா யூ கேன் ஐடென்டிஃபை த இன்டர்னல் ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். உங்களோட நிறுவனத்தினுடைய உள்ளுக்கு இருக்கக்கூடிய பலம் பலவீனம், நிறுவனத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அச்சுறுத்தல் என்னன்னு பார்க்க முடியும். பெஸ்ட் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய இதுல EL பெஸ்டல் இல்ல பெஸ்ட், இட் மீன்ஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல், டெக்னாலஜி, அரசியல், பொருளாதார, சமூகம் மற்றும் தொழில்நுட்ப காரணிகள் மட்டும். இதை மட்டுமே மையமாக கொண்டு நீங்க வெளிப்புற காரணிகளை மதிப்பீடு செஞ்சீங்கன்னா அது பெஸ்டல் இல்ல பெஸ்ட் அனாலிசிஸ் சொல்லும். ஸோ இந்த 2 அனாலிசிஸ் செய்வதன் மூலமாக உங்களோட நிறுவனத்தினுடைய உள்ளக மற்றும் வெளிப்புற பிரச்சனைகளை உங்களால இனங்கண்டு கொள்ள முடியுமாக இருக்கும். ஸோ கைஸ்,
we have completed this 1.1 but this is not tested at எந்த ஒரு பாஸ் பேப்பரும் இதுல வந்து இல்ல. அப்ப நீங்க தெளிவா புரிஞ்சிருக்கணும், ஒரு பிசினஸினுடைய கான்டெக்ஸ்ட், அதனுடைய சூழல் என்பது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய உள்ளக சூழலையும் வெளியக சூழலையும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஐடென்டிஃபை பண்றதுல இருக்குது. ரைட்? ஒரு கம்பெனியாக நீங்க ஒரு கம்பெனி எங்க போக போகுதுங்கிறது ஒரு ரோட் மேப்பை நீங்க கிரியேட் பண்றது வெறும் சர்வைவலுக்கு மட்டும் கிடையாது, நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்ப இந்த மாதிரி டூல்ஸ், SWOT அனாலிசிஸ், பெஸ்டல், இந்த மாதிரியான டூல்ஸை நீங்க யூஸ் பண்ணி ஒவ்வொரு மந்த்துக்கு அல்லது ஒவ்வொரு வீக்கு அதுக்கு ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் டீமை போட்டு நீங்க செய்யும் போது அது நிச்சயமாக உங்களோட டே டு டே ஆபரேஷன்ஸ்ல லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் மேக் பண்றதுல கூட பாதிப்பு செலுத்தலாம். பிகாஸ் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம நம்ம கம்பெனியினுடைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலை வந்து நம்ம மாத்துறோம். ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், சம்டைம் நீங்க ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ண போறீங்க, அதுதான் என்னுடைய ஆசையை. நீங்க எல்லாருமே படிங்க, ஒரு கட்டத்துக்கு வேலை செய்யுங்க, பட் எல்லாருமே நீங்க ஒரு என்டர்பிரனியராக வரணும். ரைட்? அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ நீங்க ஒரு கட்டத்துல நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த பிசினஸ்ல இன்டர்னலுக்கு நமக்கு என்ன தேவை, எக்ஸ்டர்னல்ல என்ன இஷ்யூஸ் இருக்குது, நாம என்ன ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போறோம், இதை பத்தி நீங்க யோசிக்கணும். ரைட்? பிகாஸ் உங்களோட பிசினஸ் எங்க ஃபிட் ஆகுது, உங்களோட பிசினஸ்னுடைய பிக பிக்சர் உங்களுக்கு வழங்கணும். ரைட்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் திங். ரைட்? இதை நம்ம சொல்றது ஸ்டுவர்ட்ஷிப் தியரி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் படுத்தும் போது இதை பொறுப்பு காட்டல் கோட்பாடுன்னு சொல்லுவோம். இது கூட இதுவரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்த இது கிடையாது, பட் உங்களோட நாலேஜுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்றேன். பொறுப்பு காட்டல் தியரின்னு சொல்லக்கூடிய ஸ்டுவர்ட்ஷிப் தியரி. ஸோ சிம்பிளா இதனுடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டுவர்ட்ஷிப் தியரி சஜஸ்ட் தட் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆக்ட் அஸ் ஸ்டுவர்ட்ஸ் who safeguard and manage the company in the best interest of shareholders. பொறுப்பு காட்டல் கோட்பாடு என்பது நிறுவன நிர்வாகிகள் பங்குதாரர்களின் நலன்களுக்காக நிறுவனத்தினை பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதனை கூறுகிறது. ரைட்? ஸோ நான் இதை உங்களுக்கு சிம்பிளா நான் விளங்கப்படுத்துறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட ஸ்டோரியோட கண்டினியூ பண்ணுவோம். நம்மளோட ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் கம்பெனி, ரைட்? ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் கம்பெனியுடைய ஸ்டோரியை நினைவுபடுத்துங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஆல்ரெடி உங்களுடைய பிசினஸினுடைய கண்டெக்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது. அதாவது பிசினஸினுடைய சூழல், அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க, பெஸ்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, SWOT அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, எல்லாம் செஞ்சிட்டீங்க. 100% உங்களோட நிறுவனத்தினுடைய சூழல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு வர வாய்ப்பும் தெரியும், எதுக்கு இருக்கிற அச்சுறுத்தலும் தெரியும், கம்பெனிக்குள்ள இருக்கிற பலமும் தெரியும், கம்பெனிக்குள்ள இருக்கிற வீக்னஸும் தெரியும், அதுக்கு என்ன செய்யணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட்? தட்ஸ் ஃபைன். இப்போ ரைட், நீங்க ஸ்டுவர்ட்ஷிப் தியரிங்கிற ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஒரு கம்பெனி சிஇஓவா உங்களை இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் கம்பெனியோட சிஇஓவா நீங்க இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. நவ் எப்படி ஒரு கம்பெனியினுடைய லீடர்ஸ், ரைட்? கம்பெனியுடைய லீடர்ஸ், சிஇஓஸ் நம்ம சொல்றோம் வைங்களேன், லீடர்ஸ் இந்த ஸ்டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டுவர்ட்ஸ்ங்கிற ஒரு ரோலுக்கு வாராங்கிறத பத்தி பார்ப்போம். முதலாவது, இந்த ஸ்டுவர்ட்ன்ற ரோல் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க 100% உங்களை ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவாக மட்டுமே நீங்க கம்பேர் பண்ணுங்க. இந்த ஸ்டுவர்ட்ஷிப் தியரியை யோசிக்கும் போது நீங்க தான் இந்த வாட்டர் பாட்டில், ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் கம்பெனியினுடைய சிஇஓ. ரைட்? சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், பிரதான நிறைவேற்று அதிகாரி என்பவங்க ஒரு கம்பெனியினுடைய ஸ்டுவர்ட். ரைட்? இதுக்கு தமிழ் எனக்கு சரியாக தெரியாது, பட் இங்கிலீஷ்ல எப்படியுமே வேர்ட் வரும், ஸ்டுவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன ஸ்டுவர்ட் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க மற்றவங்களினுடைய, அதாவது இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சியையும் இந்த கம்பெனியினுடைய பாதுகாப்பையும், பிகாஸ் இந்த கம்பெனி உங்களோட இல்லை, நீங்க ஒரு சிஇஓன்னு சொன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஷேர் ஹோல்டர்ஸ் காசு போட்டு, மூலதனம் போட்டு, இன்வெஸ்டர்ஸ் காசு போட்டு உருவாக்கின கம்பெனி, அது அவங்களோட கம்பெனி, அவங்க தான் கம்பெனியுடைய பங்குதாரர்கள், அவங்களோட தான் ஷேர்ஸ் இருக்குது. பட் நீங்க கம்பெனியுடைய சிஇஓன்னு சொன்னா அவங்களால உருவாக்கப்பட்ட, ஒரு ஃபவுண்டரால, ஒரு இன்வெஸ்டரால, ஒரு ஷேர் ஹோல்டரால உருவாக்கப்பட்ட விஷனுக்கு, அவங்களால உருவாக்கப்படுகின்ற ஒப்ஜெக்டிவ்ஸுக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்பர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்றது தான் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஒரு சிஇஓ. அப்ப நீங்க அவங்களினுடைய ஒரு ஸ்டுவர்ட் அப்படின்னா நீங்க ரொம்ப டீப்பா இந்த கம்பெனியை பாதுகாக்கிறத பத்தியும்
இந்த கம்பெனியுடைய வளர்ச்சியை பத்தியும் அக்கறை கொள்றீங்க, அதான் பொறுப்பு காட்டல். நீங்க தான் பொறுப்பு, ரைட்? நீங்க உங்களோட பெனிஃபிட்டை மட்டுமே பார்க்க கூடாது. நீங்க இந்த கம்பெனியை சுத்தி இருக்கக்கூடிய எல்லார பெனிஃபிட்டையும் நீங்க பார்க்கணும். முக்கியமாக ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த கம்பெனிக்கு காசு போட்டு பங்குரிமையாளர்களாக இருக்கக்கூடியவங்க, ரைட்? நீங்க தான் இந்த பிசினஸை பார்த்து பாதுகாக்க கொடுக்கப்பட்டிருக்கீங்க பொறுப்பு. அதுக்கு உங்களுக்கு சேலரிஸ் உங்களுக்கு தரப்படுது. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய லாங் டேர்ம் சக்சஸை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப இதுதான் இந்த ஸ்டூவர்ட்ஸினுடைய ரோல். அப்ப ஸ்டூவர்ட்ஸ் சிம்பிளா நம்ம யாரை சொல்றோம்னா ஒரு கம்பெனியுடைய சிஇஓ இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்? ஃபார் அன் எக்ஸாம்பிள் கைஸ், நீங்க இப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியுடைய பிரைமரியான கோல் என்னன்னு சொன்னா, இந்த கம்பெனியை ப்ராஃபிட்டபிளா நம்ம நடத்தணும். இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் கம்பெனியை லாபத்தன்மையோட ப்ராஃபிட்டபிளா நடத்தணும். அதே சமயம் கண்டினியூஸா நம்ம பல பல இனோவேஷன் புத்தாக்கங்களை கொண்டு வந்து இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில்ஸ் மக்களை நம்ப வைக்கணும். அதாவது உண்மையை நம்ம செய்யறோம், மக்கள் நம்பணும், மக்கள் அதை ட்ரஸ்ட் லவ் ஒன்று உருவாக்கணும். அப்பதான் திரும்ப திரும்ப வாங்குவாங்க. அதுதான் இந்த கம்பெனியுடைய கோல் ஆக இருக்குதுன்னு சொன்னா, நீங்க தான் அந்த கம்பெனியுடைய சிஇஓவாக இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க தான் அந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸினுடைய ஸ்டூவர்ட்ஸ் ரோலை நீங்க பிளே பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க வெறும் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்ல போக்கஸ் பண்ண முடியாது. குயிக்கா வர லாபத்துல இல்ல நீங்க போக்கஸ் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு கம்பெனி வருது, நீங்க எங்களுக்கு பிளாஸ்டிக் பொருள் தாங்க, ஒரு 5 லட்சம் பொருள் தாங்க, உங்களுக்கு நீங்க வளமையா விற்கிற விலையை விட நாங்க 200% தாரம்னு சொல்லி நீங்க தாராங்க. வெறும் 6 மாசத்துக்கு தான் அந்த ஆர்டர் இருக்கு. அதுக்கு பிறகு அந்த கம்பெனிட்ட இருந்து ஆர்டரும் வராது, ஒன்றும் வராது. நீங்க இப்ப லாபம் வருது, நமக்கு வளமையை விட நமக்கு 100% மேல லாபம் வருதுன்னு நீங்க ஒரு சிஇஓவாக முடிவெடுத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்துடும். ஆனா லாங் டேர்ம்ல என்ன நடக்கும்? உங்களோட பேரு போட்ட உங்களோட பிராண்ட் போட்டதும் அந்த கம்பெனி எடுத்துட்டு போய் மக்கள் மத்தியில விற்பாங்க. அப்ப விளங்கும், ரைட், இவங்க பிளாஸ்டிக்கால செஞ்சதான் வித்துட்டுக்கிறாங்க. மக்கள் மத்தியில உங்களோட மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போகும், உங்களோட மேல இருக்கக்கூடிய லவ் அது நிச்சயமாக குறையும். அப்ப அங்க என்ன நடக்க போகுது? லாங் டேர்ம்ல நீங்க சஃபர் பண்ண வேண்டி வரும். பிகாஸ் இது பிறகு நீங்க உண்மையிலேயே நாங்க ரீசைக்கிளபிள் ப்ராடக்ட் தான் கொண்டு வரோம், இயற்கைக்கு பாதுகாக்கக்கூடிய பொருளை தான் நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி நீங்க கொடுத்தாலும் மக்கள் கஸ்டமர்ஸ் நம்ப போறது இல்லை. ஏன்னா நீங்க ஒரு தரம் ஏமாத்தினீங்க, அவ்வளவுதான். அப்போ ஒரு கம்பெனியுடைய சிஇஓவா ஒரு ஸ்டூவர்ட்ஸா நீங்க யோசிக்கும் போது நீங்க அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் ஏன் 50 வருஷத்துக்கு என்ன செய்ய போறோம் அப்படித்தான் நீங்க யோசிக்கணும். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் வருதுன்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது. பிகாஸ் நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய வெல்த்தை பாக்குறீங்க, அவங்களுக்கு லாங் டேர்ம்ல என்ன வரணுங்கிறதுக்காக தான் பார்க்கணுமே தவிர நீங்க சிம்பிளா ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் நீங்க பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப நம்ம இந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெட்டிட்டர் புதிதாக வாராருன்னு வைங்களேன், ஒரு சீப்பான ஒரு ப்ராடக்ட், அதாவது விலை குறைஞ்ச பொருளோட மிச்சம் வந்து நியூவா புதுசாக இந்த மார்க்கெட்டுக்குள்ள இறங்குறாரு. அப்ப நீங்க இந்த கம்பெனியுடைய ஒரு ஸ்டூவர்ட்டா இருக்கிறீங்க, அதாவது இந்த கம்பெனியை பாதுகாத்து அதனுடைய லாங் டேர்ம் வளர்ச்சியை செஞ்சு ஷேர் ஹோல்டர்ஸினுடைய செல்வத்தை நீங்க அதிகரிக்கிறீங்க. அப்ப நீங்க ஃபெஸ்ட்டுக்கு உடனடியா ஓகே நமக்கு வெளியால இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு, விலையை குறைச்சு கொடுக்குறாரு, அப்படி இப்படின்னு உடனடியா நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நம்மட செலவையெல்லாம் நம்ம குறைப்போம்னு சொல்லிட்டு கொஸ்ட் எல்லாம் நீங்க கட் பண்றீங்க. அதுல தான் உங்களோட போக்கஸ் இருக்குது. ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாரு, அவரை அட்டாக் பண்றதுதான் நம்மளோட வேலைன்னு சொல்லிட்டு நீங்க அதுல போக்கஸ் பண்றீங்க. ஆனா நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய இடம் உங்களுடைய லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, ரைட்? உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிஜிட்டல் அக்கௌண்டிங் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட்டை பத்தியும் நம்ம கம்பெனியை பத்தி நான் யோசிக்கும் போது அடுத்த 10 வருஷத்துல என்ன செய்ய போறோம், இதுதான் என்னுடைய பிளான் ஆயிக்கும். அடுத்த 10 வருஷம் என்ன என்னுடைய ரோட் மேப், அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? நம்ம ஏசிசி செய்ய போறோமா, சிமா செய்ய போறோமா, சார்ட்டர்ட்ல ஃபோக்கஸ் பண்ண போறோமா, ஏஐடில என்ன பிரச்சனை இருக்குது, புக்ஸ் இல்லையா, அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும், ஒரு புக்கை நம்ம குயிக்கா கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன டெக்னாலஜி இருக்குது, இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன பிரச்சனை இருக்குது, டிரான்ஸ்லேஷன் நம்ம குயிக்கா பண்ணணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டி வரும்? பிகாஸ் எல்லாமே நான் தான் செய்யணும், என்னுடைய ரோல் தான் இருக்கணும்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன டெக்னாலஜியை கொண்டு வந்தா நம்மளோட டைம் சர்வ் பண்ணப்படும். இப்ப நான் செய்யற வேலையை ஒருத்தவருக்கு வந்து அதை டெலிகேட் பண்ண முடியுமா? மற்றவங்க அதை நான் செய்யற அதே எஃபெக்டோட குவாலிட்டியோட எனக்கு செய்ய வைக்க முடியுமா? இல்ல நான் மட்டும் தான் செய்யணுமா? சோ இதை நம்ம யோசிக்கும் போது அடுத்த 10 வருஷத்தை நம்ம யோசிக்கணும். சிம்பிளா அடுத்த 2 கிளாஸ் நடக்க போது நாளைக்கு நாளைக்கு அதுக்கு நான் அவ்வளவு செஞ்சுட்டேன். இப்ப நாம ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போய் எக்கனாமிக்ஸ் வீடியோஸ் டெய்லி 7 PM நம்ம போட்டு வரோம்னு சொன்னா இது அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன எஃபெக்ட கொண்டு வரும், எவ்வளவு பிள்ளைகள் இதுல நன்மை பெறுவாங்க, இதுதான் நான் பார்ப்பேன்.
நிறைய பேரு என்னைய கம்பெடிட்டர்ஸா யோசிக்கிறவங்க இருப்பாங்க, எனக்கு அவங்களோட பேரு கூட தெரியாது. ஈவன் நீங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் கூட, சார் இது நம்ம போட்ட போஸ்டர் சார், இதைத்தான் டிசைனை காப்பி பண்ணிக்கிறாங்க, இது நம்மட நோட் சார், இதைத்தான் எடுத்து அப்படியோ காப்பி அடிச்சு பாக்குறாங்க, புதுசா இந்த கிளாஸ் வந்தீங்க சார். நான் சொல்றேன், நான் எதையுமே கவனிக்க மாட்டேன். எம்ப்ளாயிஸ் என்னுடைய டீமுக்கு நான் சொல்றது தான், இது நம்மளோட வேலை கிடையாது. பிகாஸ் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் 6 வருஷமா போயிட்டு இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணின 100 பேர்ல 5 பேர் கூட இப்ப இதுல ஓடிட்டு இல்லை. பிகாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ஸ் கொரோனா டைம், எல்லாருமே ஆன்லைன் தான் வேணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அண்டர் ஸ்டார்ட் பண்ண 100 பேர்ல வெறும் 5 பேர் கூட இப்ப தொடர்ந்து ஓடிட்டு இருக்கல. இட்ஸ் அ மரத்தன், இட்ஸ் அ லாங் டேர்ம் சக்சஸ். ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் யூ கைஸ், ஃபார் யூ ஆல்சோ, எப்பயுமே நீங்க ஒரு கம்பெனியுடைய சிஇஓ மென்டாலிட்டில இருந்து யோசிக்கும் போது அடுத்த 10 வருஷம் அடுத்த 50 வருஷம் என்ன, அதுதான் உங்களோட மென்டாலிட்டியா இருக்கணும். ஸோ இதுதான் இந்த ஸ்டுவர்ட்ஸ் ரோல்ஸ்னு சொல்லக்கூடிய லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியை பத்தி தான் பார்க்கணும், ரைட்? ஸோ நீங்க யோசிக்கணும், இப்படி ஒரு புதிதாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் வாரா, ஒரு புதிதாக ஒரு கம்பெடிட்டர் வாராரு, லோ காஸ்ட்ல வாரான்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டியதெல்லாம் நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட பொட்டில்ஸை நம்ம மோர் சஸ்டைனபிளா உருவாக்கணும். அது வந்து மிச்ச காலத்துக்கு இருக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப இதுதான் இந்த ஸ்டுவர்ட்ஷிப் மைண்ட் செட் வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறீங்க, இம்மீடியட்டான சேலஞ்சஸ் வந்து நீங்க யோசிக்கிறது கிடையாது. ஸோ தட்ஸ் அபவுட் ஸ்டுவர்ட்ஷிப் தியரி. அப்படி இந்த ஸ்டுவர்ட்ஷிப் தியரி என்பது சிம்பிளா எது சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒரு கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் உங்கள்ட்ட பொறுப்பை தந்திக்கிறான். உதாரணத்துக்கு ஒரு ஒரு குழந்தையே தந்திருக்கிற மாதிரி தான். அதை சரியா வளர்த்து பராமரிச்சு அது ஒரு 18-20 வருஷம் வரைக்கும் அதில் கையை பிடிச்சி கொண்டு போய் அதுவா தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் கொண்டு போய் விட வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். ஐ ஹோப் ஸோ ஐ மேட் சென்ஸ் வித் யூ. ஸோ தென் லெட்ஸ் see some important points in this theory, guys. The important points are, the first one is, இதுல ஸ்டுவர்ட்ஸ் ரோல்ஸை யாரு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டுவர்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லுக்கிங் ஆஃப்டர் தி ஷேர் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மேக்கிங் டிசிஷன்ஸ் ஃபார் த லாங் டேர்ம் சக்சஸ். as I told you earlier, பொறுப்பு கூறுபவர்கள், அந்த ஸ்டுவர்ட்ஸ்ங்கிறத நம்ம பொறுப்பு கூறுபவர் என்று தமிழ் படுத்துறோம். பொறுப்பு கூறுபவர்கள் பங்குதாரர்களின், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸினுடைய பெனிஃபிட்ஸ், நலன்களை கவனத்தில் கொண்டு நீண்டகால வெற்றிக்காக முடிவுகளை எடுக்க வேண்டும். and they focus on growing the organization to maximize the shareholders' wealth through a stable performance. அவர்கள் நிறுவன வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நிலையான செயல்திறன், ஸ்டெபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட பங்குதாரர்களுடைய செல்வத்தை உச்சப்படுத்த முயற்சிக்க கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க தான் ஸ்டுவர்ட்ஸ். சிம்பிளாக நம்ம சொல்ல போனா, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவை நம்ம சொல்ல முடியும், ரைட்? சில கம்பெனிஸ்ல அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, நிறுவன கட்டமைப்பு, கம்பெனியுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஸ்டுவர்ட்ஷிப் இதுல, in stewardship theory, the CEO and the chairman are often the same person, allowing for close monitoring and commitment to company success, right? இதுல என்ன அர்த்தம்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய இந்த ஸ்டுவர்ட்ஷிப் தியரிஸ்ல கம்பெனியினுடைய சேர்மன் அண்ட் தி சிஇஓ, சிஇஓ என்பது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், சேர்மன் ஆஃப் த போர்டுன்னு சொன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு இயக்குனர் சபை இருந்தால் அந்த இயக்குனர் சபையினுடைய தலைவர், அவங்க தான் சேர்மன் சொல்றது. பெரும்பாலான இந்த கம்பெனிகள்ல சேர்மனும் சிஇஓவும் ஒரே ஆளாகத்தான் இருப்பார். ஏன் அப்படி இருக்கிறன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நம்ம வாட்டர் பாட்டில் கம்பெனியை நம்ம எடுத்துக்கோன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து கம்பெனியுடைய சிஇஓவாகவும் இருக்கிறீங்க, அந்த டைரக்டர் போர்டினுடைய சேர்மனாகவும் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு டுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ரைட்? ஸோ அந்த 2 ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எடுக்கும்போது உங்களோட கம்பெனியுடைய கோல் சம்பந்தமாகவும் சரி, உங்களோட கம்பெனியுடைய சேலஞ்சஸ் சம்பந்தமாகவும் சரி, ஈவன் கம்பெனியுடைய டே டு டே ஆபரேஷன் சம்பந்தமாகவும் உங்களுக்கு ரொம்ப டீப்பரான ஒரு நாலேஜும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு, ரைட்? இப்ப நீங்க ஒரு சிஇஓவாகவும் சேர்மனாகவும் இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்கள்கிட்ட உங்களோட விஷன், அந்த ஷேர் ஹோல்டர்ஸினுடைய விஷன் உங்களோட மனசுல ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும், ரைட்? நீங்க வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னா, ஓகே போர்டுக்கு போடணும், அதுல இயக்குனர்கள் சம்மதிக்கணும், தலைவர் சம்மதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. பிகாஸ் நீங்க தான் சேர்மன், நீங்க தான் சிஇஓ, ரைட்? போர்ட் சம்மதிக்கணும், போர்ட்ல அப்ரூவல் வரணும்ன்றலாம் நீங்க கவலைப்பட்டு இருக்க தேவையில்லை. எடுத்தாச்சு, நம்ம செஞ்சாச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணாச்சு, போயாச்சு. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க தான் போர்டு. உண்மையை சொல்ல போனா சிஇஓ சேர்மன் சேமா இருக்கிற டைம், அப்ப உங்களுக்கு ஈஸியாக டிசிஷன்ஸை எடுக்க முடியும். உங்களோட கம்பெனியுடைய லாங் டேர்ம் கோல்ஸுக்கு ரொம்ப டீப்பான கமிட்மெண்ட்ஸை கொடுக்க முடியும், ரைட்? உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் காம்படிஷனை அடிச்சு தூக்கி மேலுக்கு நீங்க கொண்டு போய் வைக்க முடியும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு புதிய ஒரு ப்ராடக்ட் லைனை கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு போய் யோசிச்சு பார்ப்பேன், இந்த எப்படி சொல்றது, நீங்க ஒரு பிளாஸ்டிக்கை விட்டுட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ், இந்த கத்திகள் எல்லாம் செய்யப்படும் தானே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க, துருப்பிடிக்காத இரும்பு நினைக்கிறேன், ரைட்? அதை வச்சு
மூங்கில் மரத்தால செய்யப்பட்ட மூடி, லிட்ஸ் எல்லாமே மூங்கில் மரத்தினால செய்யப்பட்டது. அதை வச்சு நீங்க ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர போறீங்க. அப்ப மக்கள் மத்தியில இது ஒரு பசுமையா இருக்க முடியும் எதிர்பார்க்குறீங்கன்னு வைங்களேன். அப்ப நீங்க தான் அந்த கம்பெனியுடைய சிஇஓவும் சேர்மனாகவும் இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் நம்மட கம்பெனியுடைய ஆப்பரேஷனல் கெப்பாசிட்டி என்ன, நம்மகிட்ட எத்தனை மெஷின்ஸ் இருக்குது, நம்மட ஃபேக்டரியில எவ்வளவு பொருட்களை நம்மளால உற்பத்தி செய்ய முடியுங்கிற ஆப்பரேஷனல் கெப்பாசிட்டி தெரியும். அட் த சேம் டைம் மார்க்கெட்ற பொட்டன்ஷியலும் தெரியும். எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு விற்க முடியும், எந்த ஏரியாவில் எவ்வளவு செய்ய முடியும் சொல்லி உங்களோட ஒரு சேர்மனா ஒரு ஒரு சிஇஓவா யூ நோ தட். அதே சமயம் உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இதுல காட்டுவாங்களா இல்லையாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு ஸ்டுவர்ட்ஷிப் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கும்போது எஸ் நம்ம வளர்ச்சி அடையணும், பட் நிலையான வளர்ச்சி அடைக்கணும். ரைட்? இப்ப புதுசா ஒன்று ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குங்கிறதுக்காக அதை பிடிச்சு கொண்டு இருக்க கூடாது. பிகாஸ் ட்ரெண்டுங்கிறது இன்றைக்கு வரை நாளைக்கு போய்த்து. அப்ப ஸ்டடியா நீங்க கொண்டு போகணும். ஸோ இதுதான் இந்த ஸ்டுவர்ட்ஷிப் தியரி. ஸோ ஸ்டுவர்ட்ஷிப் தியரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் சேர்மனும் சிஇஓவும் ஒன்றாக இருப்பாங்க. பிகாஸ் ஒரு போர்ட்ல போட்டு ஒரு விஷயத்துக்கு அதுக்கு அப்ரூவல் பண்ணி அதுக்கு விவாதம் செய்யறதை விட அவரே சேர்மன், அவர் எடுக்கிறது தான் முடிவு, அது டீப்பா இருக்கும். ஸோ இது வந்து கம்பெனியுடைய ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டுவர்ட்ஷிப் தியரில இருக்கிறது. அட் த சேம் டைம் எம்ப்ளாயினுடைய இன்வால்வ்மெண்ட் இந்த தியரிஸ்ல, இந்த தியரியை பின்பற்ற நிறுவனங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ எம்ப்ளாயிஸ் ஆர் மோட்டிவேட்டட் டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி டு அச்சீவ் த ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸ். ஊழியர்கள் சுயமாக செயல்படுவதற்கு ஊக்குவிக்கப்படுகிறார்கள், இதனால் பங்குதாரர்களின் திரும்பல் அதிகரிக்கப்படுகிறது. And the theory encourages trust and empowerment within the organization to improve the performance. இந்த கோட்பாடு நிறுவனத்தில் நம்பிக்கை மற்றும் அதிகாரப்படுத்தலை ஊக்குவிக்கிறது, இதன் மூலம் செயல்திறன் மேம்படுத்தப்படுகிறது. ரைட். இப்போ நாம ஸ்டுவர்ட்ஷிப் ஐடியாவை பார்த்துட்டோம் நம்மளோட கம்பெனில. இப்போ எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட்ங்கிற கான்செப்டை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த தியரி என்னடா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தியரி என்ன சொல்லுன்னு சொன்னா, எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் நம்புங்க. எல்லாத்தையும் போட்டுவிட்டு நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க. அவங்கள நம்புங்க. அவங்கள சுதந்திரமா இண்டிபெண்டன்டா ஒர்க் பண்ண விடுங்க. அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்களுக்கு அவார்ட் கொடுங்க. அவங்க மோட்டிவேட் ஆகுவாங்க. ரைட்? அதாவது எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றவங்க மட்டும் கிடையாது. இதை செய், இதை செய், இதை செய்யாத, இது இப்படிதான் செய்யணும், அதுக்கான காரணம் ஒன்றும் சொல்லாமலுக்கு, இதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொடுக்காமலுக்கு, நீங்க உண்மையிலேயே அவங்க உண்மையிலேயே ஜென்யூனா கம்பெனியினுடைய மிஷன், விஷன், கோலுக்காக எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்மட இந்த உதாரணத்துக்கு கனெக்ட் பண்ணோம்னா, உண்மையிலேயே அவங்க ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் உருவாக்குறதுல உண்மையிலேயே அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. ஜஸ்ட் வேலையை தந்தாங்க, செஞ்சோம், சம்பளத்தை எடுத்தோம் இல்லாமலுக்கு, நம்மட விஷன் ஒரு சூழலுக்கு நேயமான வாட்டர் பாட்டில்ஸ் உருவாக்கணும்னு சொன்னா அந்த விஷனுக்கு அவங்க அர்ப்பணிக்கிறதுக்கு அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. இதை செய், இதை செய்யலாமா இல்லையான்னு சஜஸ்ட். சிஇஓக்கு நீங்க டைரக்டா சஜஸ்ட் பண்ணணுமா, உங்களுக்கு நாங்க எம்பவர்மெண்ட் பண்றோம். ஒரு எம்ப்ளாயி நாங்க ஃபேக்டரியில தான் வேலை செய்யறோம், எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லாம யோசிக்காமலுக்கு இதை மாத்தலாம், இதை இப்படி செய்யலாம், இந்த ஐடியான்னு சொல்லி நீங்க தருங்கன்னு சொல்லி நாம அவங்களுக்கு சொல்றோம். அவங்க அதனால அவங்களோட ஐடியாஸ் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸை கொண்டு வரும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்பெனியுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் மெம்பர் இருக்கிறாங்க. ரைட்? அப்ப ஆர்என்டி டீம் வந்து அவங்க வந்து கம்பெனியுடைய விஷன் மிஷனுக்கு தெரியாம இருக்கிறத விட அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் பண்ணி விட்டுனீங்கன்னா, உதாரணத்துக்கு அவங்க ஒரு புதிய ஒரு ஐடியாவோட வருவாங்க. ரைட்? புதிய ஒரு ஐடியாவோட வந்து சம்டைம்ஸ் சொல்லலாம், சம்டைம் நம்ம கடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு போட்டில் ஒன்று கண்டுபிடிப்போம், அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வச்சு செய்வோம், நமக்கு முடியும், அப்படி ஒன்று கொண்டு வராங்கன்னு சொன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் லேயர்ஸ். ரைட்? நீங்க அவங்கள ட்ரஸ்ட் பண்றீங்க, ஒரு லீட் ஒன்று எடுக்க விடுங்க, அந்த ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க, அதை உண்மையிலே எக்ஷனாக கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும் அதை அவங்களோட கையில கொடுங்க. அப்ப இந்த ஸ்டுவர்ட்ஷிப் அப்ரோச் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எம்ப்ளாயிய அவங்களோட வேலைக்கு ஒரு ஓனர்ஷிப் எடுக்க வைக்குது. பிகாஸ் இது நான் கொடுத்த ஐடியா, இதுக்கு நான் தான் சொந்தக்காரன், இந்த சக்சஸுக்கு நான் தான் கண்ட்ரிபியூட் பண்றேங்கிற அந்த ஓனர்ஷிப் அவங்களுக்கு கொடுக்குது. ரைட்? இது வந்து ஒரு ட்ரஸ்டையும் ஒரு லோயல்ட்டியையும் உருவாக்கும். எம்ப்ளாயிஸ்ங்கிறவங்க வெறும் அவங்களோட சம்பளத்துக்காக வேலை செய்யறவங்களாக இல்லாமலுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு பார்ட், ஒரு சம்திங் பிகர் அந்த கம்பெனிக்கு அவங்க செய்யறாங்க. இந்த கம்பெனி தொடர்ந்து இனோவேட்டிவா சோசியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுக்கு உதவுறாங்கிற மனப்பான்மையை இந்த ஸ்டுவர்ட்ஷிப் தியரிஸ் ஃபாலோ பண்ற கம்பெனிஸ் வந்து கொண்டு வருது. ரைட்? அன்ஷா வாய்ஸ் கிளியர்லன்னு சொல்றாங்க. வாட் அபௌட் அதர் பீப்பிள்? ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறது உங்களுக்கு கிளியர் ஆகி தானே? இஸ் தேர் எனி ப்ராப்ளம் வித் மை வாய்ஸ்? No, right? It's clear. So Anshad, it is your volume problem, something, right? So that is employee involvement. And அடுத்தது இந்த ஸ்டுவர்ட்ஷிப் தியரிஸ் ஃபாலோ பண்ற கம்பெனிஸ்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா,
ஃபோக்கஸ் ஆன் கலெக்டிவ் கோல்ஸ். கூட்டு இலக்குகளை இது கவனத்தில் கொள்ளும். ரைட்? ஸோ கலெக்டிவ் கோல்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களோட கம்பெனியினுடைய குறிக்கோள்கள், உதாரணத்துக்கு நாம இனோவேஷன் புத்தாக்கங்களை செய்ய வேண்டும், லாபத்தன்மையோடு நம்ம இருக்க வேண்டும், ரைட், நம்மளோட விற்பனையில வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கலெக்டிவ் கோல்ஸ்ல பார்க்கணுமே தவிர, நீங்க ஒரு கம்பெனியுடைய சிஇஓ அல்லது எம்ப்ளாயி எனக்கு பர்சனலா என்ன கிடைக்கும்னு சொல்லி பர்சனல் கோல்ஸ்ல நீங்க செய்யக்கூடாது, நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே கலெக்டிவ் கோல்ஸ், கம்பெனியினுடைய கோலுக்காக எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறதாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்மளோட இந்த வாட்டர் பாட்டில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்குறோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஓஷன் பிளாஸ்டிக்னு வைங்களேன், கடல்ல இருந்து வரக்கூடிய இதுல பிளாஸ்டிக் ஒன்று உருவாக்குற ஏதோ ஒன்று செய்யறாங்கன்னு வைங்களேன். இப்போ இது வந்து சிம்பிளா ஒரு ப்ராடக்ட் ஒன்று நம்ம லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் சம்திங் இன்னோவேஷன், ரைட்? அந்த இன்னோவேஷன் கம்பெனியினுடைய பிராண்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அது லாங் டேர்ம்ல நமக்கு ப்ரொஃபிட்டபிலிட்டியா இருக்கணும். அப்போ நீங்க திங்க் பண்றீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று உருவாக்கணும், அது வெறும் கஸ்டமரை எக்ஸைட் பண்றது மட்டும் கிடையாது, பட் அது லாங் டேர்முக்கு நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் பண்ணணும் நம்ம கம்பெனியில். அப்போ இது வந்து கலெக்டிவ் கோல்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் யூனோ, நம்ம கம்பெனிஸை பெர்பச்சுவல் சக்சஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு கம்பெனியை நீங்க மூடிட்டு போக போறீங்க, இதுக்கு முறை இல்லை அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூனோ ஆப்பிள், கொக்கோ கோலா, அவங்க வந்துட்டு எத்தனை 100-150 வருஷமா இருக்கிறாங்க, ரைட்? அப்போ எப்படி சேஞ்சஸ் வந்தாலும் அவங்க செஞ்சுட்டே போறாங்க. அது வந்து பெர்பச்சுவல் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம், மூடாமலுக்கு செஞ்சுட்டு போறோம். அப்போ பாருங்க, managers aims to meet the overall objectives of the organization rather than the personal goals. ஸோ இந்த குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது இனோவேஷன், ப்ரொஃபிட்டபிலிட்டி, சேல்ஸ் க்ரோத், லாங் டேர்ம் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லி எல்லா மேனேஜர்ஸும் எல்லா சிஇஓவும் கம்பெனியினுடைய விஷயங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, கம்பெனியால எனக்கு என்ன கிடைச்சிச்சு, எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன சேலரி, நான் எப்படி சேலரியை கூட்டிக் கொள்ளலாம்னு சொல்லி யோசிக்க கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய ஸ்டோட்ஷிப் தியரில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்குது. இந்த 2 விஷயங்களும் ஸ்டூடெண்ட்ஸ், நான் நோட்ஸ் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி புக்காக தரும்போது ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி, ஓகே வணிக சூழல் இருக்குது, அகச்சூழல், புறச்சூழல், பலம், பலவீனம், அக்கறையுடைய தரப்பினர்கள், அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை நம்ம பூர்த்தி செய்யணும், அதுக்கு பெஸ்டல் அனாலிசிஸ் செய்யணும், ஸ்வாட் அனாலிசிஸ் செய்யணும், சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட், பிசினஸ் ஒப்ஜெக்டிவ், ரிஸ்க் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்படி எல்லாம் இருக்குது, ரைட்? அவ்வளவுதான், இவ்வளவு தான் டைம் அதுக்கு. தென் ஸ்டூவர்ட்ஷிப் தியரியை பார்க்கும்போது, ஸ்டூவர்ட்ஷிப்ங்கிற யாரு? ஷேர் ஹோல்டர்ஸ் காசை போட்டிக்கிறாங்க, கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு ஒப்படைச்சிக்கிற சிஇஓ, அந்த கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லலாம், அவங்க தான் ஸ்டூவர்ட்ஸ். இவங்க பார்த்துக்கொள்ளணும், கம்பெனியுடைய லாங் டேர்மை தான் பார்க்கணும், ஷார்ட் டேர்ம் விஷயத்துக்கு லாபம் வருங்கிறதுக்காக கம்பெனியுடைய பேரை கெடுக்கக்கூடாது. சிம்பிளா இவ்வளவுதான் ஸ்டூவர்ட்ஷிப் தியரி. சரியா? இவ்வளவு நாலேஜ் தான் உங்களுக்கு வரணும் நோட்ஸா. இது பாடமாக்கிட்டு இதுல என்ன வேர்ட் வையா எழுதலாம், ஏண்டா கொஸ்டின் வராது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்றது புரியுதா? சில கேஸ் குயிக்லி ப்ளீஸ் அபவுட் திஸ் 1.1 and 1.2. நான் அவ்வளோ நேரம் எடுத்து வழங்கப்படுத்திருக்கலாம், பட் நான் கடைசியா சொன்ன இந்த 2 நிமிஷம் தான் இதுக்குரிய டைம், நீங்க எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணும்போது. சில கேஸ் குயிக்லி, உங்களுக்கு புரியுற மாதிரி விளங்குதா எல்லாமே நான் சொல்றது? ரைட். நவ் நாம இப்போ அடுத்த கட்டமா ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் பாஸ் பேப்பருக்கு ஒரு தடவை வந்திருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போறோம். தட் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் an organization and new trends in the accounting profession. நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டு கட்டமைப்பு மற்றும் கணக்கீட்டு தொழில் சூழல் இருக்கக்கூடிய புதிய போக்குகள். இதுவும் இட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இது உங்களோட ஃபர்ஸ்ட் சிலபஸ், இந்த 2020-25 சிலபஸ் காலப்பகுதியில் ஃபர்ஸ்ட் நடந்த எக்ஸாம்ல மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நடந்த எதுலையுமே இதை பத்தி எடுக்கல. ஸோ இதுவும் உங்களோட எக்ஸாமுக்கு வாரத்துக்கான சாத்தியக்கூறு வெறும் 0.1%. நான் சொல்ல மாட்டேன், 10% வரலாம், வராமல் விடலாம், பட் ஒரு தரம் வந்திருக்குது. ஸோ லைட்டா தெரிஞ்சிருக்கணும். 1.12 விட 3 விட ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு வேஸ்ட் பண்ணணும், ரைட்? ஸோ லெட்ஸ் மூவ் டு திஸ் ஏரியா. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நாம கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்ப்போம். முதலாவது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஆளுகை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்.
ஸோ வாட் இஸ் திஸ் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்? இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் கம்பெனிக்கு நம்ம வந்தோம்னு சொன்னா, நம்ம இதுவரைக்கும் வணிகத்தினுடைய சூழலை எப்படி ஐடென்டிஃபை பண்றங்கிறது படிச்சு தந்திக்கிறேன். உங்களுடைய இந்த ஸ்டுவர்ட்ஷிப் தியரி, ஒரு சிஇஓ மைண்ட் செட் என்னங்கிறத பத்தி நான் சொல்லிக்கிறேன். லாங் டேர்ம் சக்சஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும், கம்பெனியுடைய ஃபியூச்சர் ட்ரஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிறோம். இப்போ இந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்பது இது எல்லாத்துலயுமே இருந்து பிளே பண்ணும். இந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது உங்களோட ஸ்டுவர்ட்ஷிப் தியரிலையும் இருக்கும், நீங்க ஒரு சூழல்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றது எல்லாத்துலயும் இருக்கும். இதை நம்ம இன்னும் டீப்பா போனோம்னு சொன்னா, உங்களோட வீடு இருக்குன்னு சொன்னா, உங்களோட வீட்டினுடைய ஃபவுண்டேஷன் என்பதுதான் ஒரு கம்பெனியினுடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபவுண்டேஷன் சரியில்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னா, எப்படி ஃபவுண்டேஷனுக்கு மேல நீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்றீங்க, ரொம்ப அழகாக இன்டீரியர் டிசைன் பண்றீங்க, எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறீங்க. பட் ஃபவுண்டேஷன் ஆட்டங்கானதுன்னு சொன்னா அவ்வளவுதான், கலாப்ஸ். அதுதான் ஒரு நிறுவனத்தினுடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு நிறுவனம் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்படுங்கிறத நீங்க உருவாக்கி வச்சிருக்கணும். அப்போ அது வந்து அந்த வீட்டோட ஃபவுண்டேஷன் மாதிரி, ஒரு கம்பெனியினுடைய ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் சரியில்லாட்டி எல்லாமே ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த நிறுவனத்துல எல்லாமே ஸ்டெடியா இருக்குது, ஆர்கனைஸ்டாக இருக்குதுங்கிறத சொல்ற விஷயம் தான் இந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ரைட் ரைட் இதுல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இது முதலாவது ஒரு நிறுவனம் எப்படி வழி நடத்தப்பட போகுது, கவர்னன்ஸ் நடக்க போகுது, ஆளுகை நடக்க போகுதுங்கிற விஷயத்துல மிக முக்கியமான பங்களிப்பு இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்மளோட இந்த கம்பெனி, அதாவது உங்களுடைய இந்த கம்பெனி, நீங்க சிஇஓவாக இருக்கக்கூடிய இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் கம்பெனி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்த உங்களோட கம்பெனியினுடைய இந்த இயக்குனர் சபை, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பத்தி யோசிங்க. இவங்க யாருன்னு சொன்னா நம்மளினுடைய நிறுவனத்தினுடைய கைடிங் ஃபோர்ஸ். இந்த நிறுவனம் இந்த இலக்கை வச்சிருக்குது, இந்த இலக்கை எவ்வாறு அடைய போகிறது என்பதற்கான கைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியான வாட்டர் பாட்டிலை தயாரிக்கிறது நம்மளோட 3 வருஷத்துக்குள்ள, அடுத்த 3 வருஷத்துக்குள்ள நம்மளோட இலக்காக இருந்தால், அதை எப்படி செய்யலாம் என்பதற்கான கைடன்ஸை தரக்கூடியவங்க தான் இந்த இயக்குனர் சபைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இவங்க யாரை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? இவங்க ஷேர் ஹோல்டர்ஸையும் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கேர் பண்ணுவாங்க. நம்மளுடைய முதலீட்டாளர்கள், பங்குரிமையாளர்களான ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட இலக்கு என்ன, அவங்களோட விஷன் என்ன, அவங்களோட மிஷன் என்ன, அவங்களோட கோல் என்ன என்று அவங்களால உருவாக்கப்பட்டதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதே சமயம் மற்ற அக்கறையுடைய தரப்பினர், நிறுவனத்தை சுத்தி உள்ள இருக்கக்கூடிய ஊழியர்கள், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ் எல்லாரையும் பார்த்து கொண்டு டேக் கேர் பண்ணி கொண்டு இந்த கம்பெனி எப்படி லாங் டேர்முக்கு கொண்டு போகலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைடிங் ஃபோர்ஸ் தான் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்க. ரைட் அப்ப இவங்களினுடைய ஜாப்ஸ் என்ன? ரைட் இப்ப இதுல பாருங்க, நிறுவன உரிமையாளர்களின் பிரதிநிதிகளை குறிப்பிடுகிறது, ரெப்ரசென்ட் தி ஆர்கனைசேஷன்ஸ் மெம்பர்ஸ். ரைட் மெம்பர்ஸ் சொன்னா represent the organization's members. Organization membersங்கிறவங்க யாரு? ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த ஷேர் ஹோல்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்றவங்க, நிறுவன உரிமையாளர்களின் பிரதிநிதிகளை இது குறிப்பிடுகிறது. இவங்க பிரதிநிதிகள், ஸ்டுவர்ட்ஸ். ரைட் இவங்ககிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அப்ப இவங்க என்ன செய்வாங்க? they have to develop policies, procedures, ethics, long term plans to fulfill the organization mission. நிறுவனத்தினுடைய மிஷன் யாரால உருவாக்கப்பட்டது? ஷேர் ஹோல்டர்ஸால, கம்பெனியுடைய உரிமையாளர்களால. இதை அடையணும், இதுதான் நம்ம கம்பெனியோட விஷன், இதுதான் நம்ம கம்பெனியோட மிஷன், இதுதான் கோல், இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ்ஸ் அவங்க சொல்லி வச்சுட்டாங்க. இதை நிறைவேற்றுவதற்கு தேவையான கொள்கைகள் என்னத்தை உருவாக்கணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸை நம்ம கடைபிடிக்கணும், என்னென்ன இத்திக்ஸோட நம்ம நடந்து கொள்ளணும், நம்மளோட லாங் டேர்ம் அடுத்த 10 வருஷம், அடுத்த 20 வருஷம், ஈவன் அடுத்த 50 வருஷத்துக்கான பிளான் என்னன்னு சொல்லி உருவாக்குற வேலையெல்லாம் யாரு பார்க்கணும்னு சொன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், தி கைடிங் ஃபோர்ஸ். So they should create policies, they should ensure the ethical behavior, and they should develop some long term plans. Right இப்ப நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் பிசினஸ் வந்து ஒரு ட்ரக், நம்ம எதை நோக்கி போறோமோ அந்த ட்ரக்ல போகணும், வேற பாதைகளுக்கு நம்ம மாறக்கூடாது, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸுக்காண்டு சொல்லி அதை வழி நடத்துற வேலையை இவங்க தான் செய்வாங்க. ரைட் இவங்க வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் அறிப்பாங்க. இப்ப இவங்க எப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியுடைய டைரக்டரை யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி ஒரு பிலிமினுடைய டைரக்டரை யோசிச்சு பாருங்க. நமக்கு வெளியால வெறும் நடிகர்களும் வெறும் காட்சிகள் தான் தெரியும், அதுக்கு பின்னால எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி தான்
ஒரு கம்பெனியுடைய சக்சஸ் அதனுடைய வெறும் நம்பர்ஸ்ல தான் நமக்கு தெரியும். பட் அதுக்கு பின்னால இருந்து வேலை செய்யக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் தான். அவங்க தான் இந்த கம்பெனியுடைய மிஷன், சஸ்டைனபிலிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாத்தையுமே சரியா பார்த்து கொண்டு போறவங்க. ரைட்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், போர்ட் தான் வந்து போர்ட்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவங்க தான் அந்த கம்பெனியுடைய பாலிசிஸ், உதாரணத்துக்கு எப்படி நாம ஒரு சூழலுக்கு நேயமான மூலப்பொருட்களை நம்ம தேட போறோம், அதுக்கு எப்படி நம்ம சோர்ஸ் எடுக்க போறோம், அதுக்கு யாரோட எல்லாம் எந்தெந்த என்வாயரன்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, சூழலை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள், சூழலை பாதுகாக்கக்கூடிய மூலப்பொருட்களை எடுத்து தரக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் யாரு, அதை ஒரு விற்கிறவங்க யாரு, அவங்களோட எப்படி பார்ட்னர்ஷிப் நம்ம அக்ரிமெண்ட் பண்ண முடியும். ரைட்? அதே சமயம் இவங்க செய்யற விஷயங்கள் கம்பெனியினுடைய வேல்யூஸ், அதாவது பிளாஸ்டிக்கை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வேல்யூஸ் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயங்களை நோக்கி தான் இவங்களோட நடவடிக்கைகள் போகணும். ஸோ இதுதான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க சிம்பிளா கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவங்களாகவும், கம்பெனியினுடைய விஷன் மிஷனுக்காக பாலிசிஸை, ப்ரொசீஜர்ஸை, நெறிமுறைகளை, லாங் டேர்ம் பிளான்ஸை உருவாக்குறவங்களாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க நம்மளினுடைய நிறுவனத்தினுடைய ஆளுகைக்கு எப்படி கவர்ன் பண்ணப்படணும் ஒரு நிறுவனம் என்கிறத இவங்களோட பங்கு வந்து செய்யப்படுது. ரைட்? அடுத்து நம்ம பார்க்க போறது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த போர்ட். ரைட்? என்னென்ன பொறுப்புணர்ச்சி பார்த்தீங்கன்னா, டிரெக்டர் செலக்ட் த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். ரைட்? இப்போ இந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுவாங்க. முகாமைத்துவ கட்டமைப்பு. ரைட்? இது முகாமைத்துவ கட்டமைப்பை தேர்ந்தெடுத்து இயக்குனர் சபை, ஊழியர்கள் மற்றும் கமிட்டிகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பாங்க. தட் இஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர். ரைட்? எப்படி போர்ட்ல விஷயங்கள் நடக்குது, நம்மளோட ஸ்டாஃப்ஸ் என்ன நடக்குது, கமிட்டிஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடியதான் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு கம்பெனியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு 7 பேர் 8 பேர் மேக்சிமம் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த கம்பெனியுடைய கஸ்டமர் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்ப 10 லட்சம் பேருக்கும் பொருளை கொடுக்கும். 10 லட்சம் பேருக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்ணும். அப்போ எல்லாருமே ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு 100 ஃபேக்டரி இருக்குன்னு வைங்க, வெறும் 10 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியுமா? 100 ஃபேக்டரியும் 10 பேர் எப்படி பார்த்துக்கொள்றேன்? அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவங்க ஒரு கம்பெனியினுடைய கோல்ஸை உருவாக்குறதுக்கு கொள்கைகள் என்று சொல்லி டொப் லெவலில் வேலை செய்வாங்க. இப்போ இவங்களுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிறவங்க தான் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ள வருவாங்க. இதுதான் ரைட் லீடர்ஷிப் டீம். ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷேர் ஹோல்டர்ஸால உருவாக்கப்பட்ட விஷன் மிஷனை எடுத்துட்டு போகக்கூடியவங்க, அதுக்காக கொள்கைகளை உருவாக்கக்கூடிய இந்த போர்ட், இவங்க ஒரு லீடர்ஷிப் டீமை, ஒரு மேனேஜ்மெண்ட் டீமை உருவாக்குவாங்க. இவங்க சொல்ற கொள்கைகள், கோட்பாடுகளை மிஷன், இவங்களோட விஷனுக்கு இவங்க மிஷனை உருவாக்கி இந்த பிராண்ட், உதாரணத்துக்கு இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி பிராண்டை கேரி பண்ணிட்டு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தேர் ஆர் சோ மச் ஆஃப் பாலிசி மாடல் கைஸ். உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போமே, முகாமைத்துவ கட்டமைப்புகள், மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல 2 விதமான கட்டமைப்புகளை இந்த போர்டு வந்து உருவாக்கலாம். ரைட்? ஹை லெவலில் இருக்கிற பீப்புள். ஒன்று பாலிசி போர்ட்ஸ், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்ட்ஸ். இந்த பாலிசி போர்ட்ஸ் சொல்லக்கூடிய கொள்கை சபைகள் என்பது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இந்த மாடலை பின்பற்றி அவங்களோட மேனேஜ்மெண்ட் டீமை, லீடர்ஷிப் டீமை உருவாக்குவாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு கீழே. அதே சமயம் இந்த ஆபரேட்டிங் போர்டுங்கிறது, நிர்வாக சபைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்டு வந்து இந்த ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் செய்வாங்க. ஸோ இந்த கொள்கை சபைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெவலப் பாலிசிஸ் அண்ட் ரிக்ரூட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் டு இம்ப்ளிமெண்ட். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கம்பெனியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கிறீங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸினுடைய சேர்மன் வேற, சிஇஓ வேறன்றவங்க இப்போ. அப்போ கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்பவங்க ரொம்ப டாப் லெவல்ல ஷேர் ஹோல்டர்ஸினுடைய விஷனுக்காக இறங்கி வேலை செய்யறதுக்கு கொள்கைகள் உருவாக்குறவங்க. இப்போ உங்கள்கிட்ட 100 கம்பெனிஸ் இருக்குன்னு சொன்னா 100 கம்பெனிக்கு நீங்க மட்டுமே சிஇஓவா உட்காந்துட்டு பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். அப்ப 100 கம்பெனிஸ்க்கு நீங்க தனித்தனி சிஇஓவை நீங்க அப்பாயின்ட் பண்ணணும். ஆனா அந்த 100 கம்பெனிக்குமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வெறும் 10 பேர் தான். அப்ப அந்த 10 பேரும் 100 கம்பெனியை மேனேஜ் பண்ணணும்னு சொன்னா ஒவ்வொரு கம்பெனியும் சிஇஓ உருவாக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 10 பேரும் அவங்க பாலிசிஸை உருவாக்கி, இதுதான் நம்மளோட கொள்கை, இதுதான் நம்ம செய்யணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி ஒரு சிஇஓவை அப்பாயின்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ தே டெவலப் த பாலிசிஸ். யாரு? இந்த பாலிசி போர்ட்ஸ். அவங்க தான் டைரக்டர் போர்ட்.
இந்த மாடலை பின்பற்றும் போது they develop the policies and recruit an executive director to implement them. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என்பது ஒரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணி நீங்க தான் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவருக்கு ஆக்கள் எடுத்துக்கொள்வார். ஸோ இதுல இந்த காமன் போர்ட் ஸ்ட்ரக்சர் 4 விதமான போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாலிசி போர்ட், இது பாலிசி போர்ட் கொள்கை தான். இதுல 4 விதமான போர்ட்ஸ் இருக்கும் பிரதானமாக. ஒன்று பாலிசி போர்ட், இன்னொன்று பாலிசி கண்ட்ரோல் போர்ட், இன்னொன்று ஆபரேட்டிங் போர்ட், அடுத்தது கூட்டு சபை அப்படின்னு சொல்லக்கூடிய போர்டு இருக்கு. ரைட், இப்போ இந்த பாலிசி போர்டுன்னு சொல்றது நான் டோல்ட் யூ ஏர்லியர் கைஸ், இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட்ஸ் ஆர்கனைசேஷன்ல இந்த மாடலை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப பிரைமர்லியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பாலிசிஸை பில்ட் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ற ஒரு இத்திக்கலா நம்மளுடைய மூலப்பொருட்களை எப்படி நம்ம தேடுறது, ஸோ இதுக்கான கொள்கை. அதே சமயம் இதுக்கு ஒரு டிரெக்டர் உண்டு, எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர் உண்டை போட்டு ஒரு சிஇஓவை போட்டு இந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காமன் இன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் திஸ் பாலிசி போர்ட் மாடல் அண்ட் ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ் பிட்வீன் போர்ட் அண்ட் ஸ்டாஃப் வித் கமிட்டி, சபை மற்றும் ஊழியர்களுடன் இணைந்து கமிட்டிகளின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த மாடல்ல நிறைய கமிட்டிஸ் வரும். ரைட், ஸோ இதுல நிறைய கமிட்டிஸை உருவாக்கி அந்த கமிட்டி, உதாரணத்துக்கு நீங்க இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கான பர்ச்சேசிங் கமிட்டி, இது நீங்க வந்து வெண்டர்ஸ் பார்த்துக்கொள்ற கமிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு கமிட்டிஸாக இவங்க உருவாக்கி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல இந்த பாலிசி போர்டு கீழே அவங்க அந்த சபை அந்த ஊழியர்கள் அவங்க இணைந்து அந்த கமிட்டிகள் மூலம் இந்த கொள்கைகள் செயல்படுத்தப்படும். ரைட், அதே மாதிரி பாலிசி கண்ட்ரோல் போர்டுன்னு சொன்னா ஃபோக்கஸ் ஆன் பாலிசி டெவலப்மெண்ட், இவங்க இந்த கொள்கைகளை உருவாக்குறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிளியர் ஸ்கோப் ஃபார் தி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ரோல், இங்க நிர்வாக இயக்குனர் சிஇஓ என்னதுக்கு இருக்கிறாரு, அவர் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி இந்த பாலிசியில கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், ஆபரேட்டிங் போர்ட். ரைட், இது செயல்பாட்டில் நிர்வாக சபை அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன விஷயம்னு சொன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் லைக் HR, PR, HR அதெல்லாம் இருக்கு. பொது தொடர்புகள், நிதி முகாமைத்துவம் மற்றும் மனிதவள முகாமைத்துவம் போன்ற நிர்வாக பணிகள் இது ஈடுபடுகிறது அப்படின்னு சொன்னா இது ஆபரேஷன். அதனால தான் இது ஆபரேட்டிங் போர்டுன்னே சொல்றோம். ஒரு கம்பெனியுடைய ஆபரேஷனான அட்மினிஸ்ட்ரேஷன், பர்சனல், பப்ளிக் ரிலேஷன்ஷிப், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், HR இது எல்லாமே ஃபங்க்ஷனல் லெவலுக்கு இங்க வந்தாச்சு. அப்ப இதுல இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இவங்க டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கொள்வாங்க, டே டு டே ரன்னிங் ஆஃப் த கம்பெனி. இப்போ இந்த மாடல்ல போர்ட் வந்து ரொம்ப க்ளோஸா HR டிபார்ட்மெண்டோட வேலை செய்யும், ஃபைனான்ஸ் டீமோட வேலை செய்யும், பிகாஸ் கம்பெனி வேலை செய்யறதுக்கு. ஸோ அது வந்து ஆபரேட்டிங் போர்ட் மாடல்ல இருக்கும். அண்ட் கலெக்டிவ் போர்ட் கூட்டு சபை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் ஸ்டாஃப் ஆபரேட் as a சிங்கிள் யூனிட் வித் நோ எக்ஸிக்யூட்டிவ். இந்த இதுல சிஇஓங்கிறவர் இருக்க மாட்டார் இந்த மாடல்ல. ரைட், இங்க சிஇஓ இல்ல, போர்டும் ஸ்டாஃபும் இருப்பாங்க, நடுவுல ஒருத்தர் சிஇஓவாக இருக்க மாட்டார். இது வந்து கலெக்டிவ் போர்டுங்கிற விஷயமாக இருக்க போகிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது நீங்க சிம்பிளா ரீட் பண்ணா போதும், பெரிதாக அலட்டை கொள்ள வேணாம். அண்ட் இந்த ஆபரேட்டிங் போர்ட், அதாவது நிர்வாக சபைகளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அசிஸ்டிங் இன் எக்ஸிக்யூட்டிங் பாலிசிஸ் வித் சப்போர்ட் ஃப்ரம் தி ஸ்டாஃப், கொள்கைகளை செயல்படுத்த ஊழியர்களுடைய ஆதரவை பெற. நம்ம இதை எடுத்து விட்டுருவோம், பிகாஸ் ரைட் நான் ப்ராஃபிட் என்று சொல்லாமல் இதை டிலீட் பண்ணி விட்டுருவோம், இந்த நோட்ஸ் தேவையில்ல. ஸோ சிம்பிளா கொள்கை சபைகள் இருக்கட்டும். இந்த கொள்கை சபைகளை நாம கொள்கைகள் உருவாக்கி அவற்றை செயல்படுத்த ஒரு நிர்வாக இயக்குனரை நியமிக்கிற இதையும் நாம டிலீட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ இது பெர்ஃபெக்ட் நோட்டா இருக்கும். ஸோ கொள்கை சபைகள் 4 விதமான பொதுவான சபைகள். இதுல பாலிசி போர்ட், இந்த பாலிசி போர்ட் மெத்தட்ல தான் ஒரு சிஇஓ வந்து இருப்பாரு, கமிட்டிஸ் இருக்கும். இதுல பாலிசி கண்ட்ரோல், ஆபரேட்டிங் போர்ட், கூட்டு சபை. ரைட், நவ் இட்ஸ் பெர்ஃபெக்ட், அங்கேயும் மாறியல். ரைட், ஸோ இதுதான் முகாமைத்துவ கட்டமைப்புகளாக இருக்க போகிறது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ போங்கிற விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ராங் கவர்னன்ஸ் மாடல். ரைட், ஒரு கவர்னன்ஸ் மாடல், அதாவது யாரெல்லாம் டிரெக்டர்ஸ், யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கணும், பாலிசி போர்ட்ல யாரெல்லாம் இருக்கணும், ஆபரேட்டிங் போர்ட்ல யாரெல்லாம் இருக்கணும்னு சொன்னா இப்படி ஒன்றை உருவாக்கணும்னா அதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கும். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா ஒப்ஜெக்டிவ் ஓவர்சைட் ஃப்ரம் த போர்ட், குழுவின் சுயாதீனமான கண்காணிப்பு காணப்படணும். ரைட், ஓகே, கொஸ்டின் ஒன்று வந்திருக்குது. ஓகே, நான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஃப்ளோல போவோம், அது பிறகு நான் கட்டாயமாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, ஸோ முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கவர்னன்ஸ் மாடலினுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னா, ஒரு நிறுவனம் ஒரு லாங் டேர்ம் சக்சஸுக்கு போகணும்னு சொன்னா கட்டாயமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இது எப்படி வேலை செய்யும்னு சொன்னா, as I told you earlier, போர்டு வந்துட்டு இந்த இயக்குனர் சபை வந்து ஒப்ஜெக்டிவ் ஓவர்சைட் ஒன்று பண்ணும். அதாவது நம்மளுடைய குறிக்கோள்கள் எப்படி நடக்குது இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே சமயம் இந்த கம்பெனி வந்து பார்த்து கொள்வாங்க. ஓகே, நம்மளுடைய கம்பெனியுடைய லீடர்ஷிப், அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிறவங்க, நமக்கு கீழே இருக்கிறவங்க உண்மையிலேயே ஷேர் ஹோல்டர்ஸினுடையும் அதே மாதிரி ஸ்டெக் ஹோல்டர்ஸினுடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் செயற்படுறாங்களா இல்லையாங்கிறத பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இவங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா, அதாவது இந்த போர்டு வந்து கமிட்டிஸை உருவாக்குவாங்க. நிறைய கமிட்டிஸ் இருக்குது. சரி, அதுதான் இங்க நம்ம பார்க்க போறது. அந்த கமிட்டிஸை உருவாக்கிட்டு அதுல உதாரணத்துக்கு நொமினேஷன் கமிட்டின்னு ஒன்று உருவாக்குறாங்க. இந்த நொமினேஷன் கமிட்டி என்ன செய்யும்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியினுடைய ஒரு லீடர், ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனியினுடைய சிஎஃப்ஓ சம்மான், ஓகே, ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை லீட் பண்ணி போனவங்க, அவங்க ரிட்டையர் ஆக போறாங்கன்னு சொன்னா அடுத்த கட்டமாக யார் வர போறாங்க அந்த பொசிஷனுக்கு. அப்ப அதை நொமினேட் பண்றதுக்கான ஒரு கமிட்டி தான் நொமினேஷன் கமிட்டி, ரைட்? அதே சமயம் நம்ம ஆடிட் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை கொண்டு வருவோம். இவங்க தான் நம்மளோட நிறுவனத்தினுடைய ஃபைனான்சியல் கம்ப்ளைன்ஸ். நாட்டில் கம்பெனி சட்டம் இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எல்கேஎஸ் இருக்குது, எஸ்எல்எஃப்ஆர்எஸ் இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நம்மளோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கப்படுதா. அப்போ அந்த கம்ப்ளைன்சஸ் ரிவ்யூ பண்ண வேண்டிய பொறுப்பு ஆடிட் கமிட்டி. ஸோ போர்டு ஒரு கமிட்டியை போட்டுடும், ஆடிட் கமிட்டி. இதை பார்த்துக்கோங்க, ரைட்? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், கம்பெனிஸ் வந்து வெறும் பணம் தான் சம்பாதிக்கிறதுங்கிறது மட்டும் பார்த்துக்கொள்றது, இத்திக்கலா இருக்கிறாங்களா, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி வந்து ஆடிட் பண்ணப்படுதுன்னு சொன்னா, இப்போ அந்த கம்பெனி ஆடிட் பண்ணப்பட்டுன்னு வைங்களேன், இப்போ போர்டுக்கு தெரிய வருது சப்ளை செயின்ல ஒரு டிரான்ஸ்பேரன்சில இஷ்யூஸ் இருக்குதுங்கிறத ஆடிட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஆடிட் கமிட்டிக்கு தெரிய வருது. அப்ப அந்த இடத்துல ஆடிட் கமிட்டி தான் தலையிடும். ஆடிட் கமிட்டி தலையிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஓகே, இந்த பிரச்சனை இருக்குது, கம்பெனி வந்துட்டு செய்யற விஷயங்களுக்கு கவுண்டபிளா இருக்கணும், அதே மாதிரி நம்ம கொடுக்குற சஸ்டைனபிலிட்டிங்கிற ப்ராமிசஸை வந்து சரி பண்ணணும். ஸோ இது எல்லாமே அந்தந்த கமிட்டிக்குரிய விஷயங்களுக்குள்ள தான் வரும். அந்த கமிட்டி தான் அந்த பிரச்சனைக்கு தலையிடுவாங்க, ரைட்? இப்போ குழுவினுடைய சுயாதீனமான கண்காணிப்பு காணப்படணும். அதாவது நாம எந்த கமிட்டியை போடுறோமோ அந்த கமிட்டியை போர்ட், இங்க குழுன்னு சொல்றது சபை, டிரெக்டர் போர்ட், இண்டிபெண்டா யார பிரச்சனையும் இல்லாமலுக்கு இங்க வந்து அவங்க செய்யணும், ரைட்? அவங்க வந்து அதை எடுத்து என்னென்னு பார்வை செய்யணும், மேற்பார்வை செய்யணும். அண்ட் நொமினேஷன் கமிட்டி டு இன்ஷூர் த ப்ராப்பர் சக்சஷன், உரிய வாரிசு திட்டம் அடுத்த கட்டமாக யாருங்கிறதை உறுதி செய்யும் முன்மொழிவு குழு என்பது காணப்படலாம். அண்ட் ஆடிட் கமிட்டி டு இன்ஷூர் கம்ப்ளைன்ஸ் வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் பின்பற்றலை உறுதி செய்யும் கணக்காய்வு குழு காணப்படலாம். அப்போ இதெல்லாம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஓகே, ஒரு சபை வந்து எல்லா கமிட்டிஸையும் பார்த்து கொள்ளுது, நொமினேஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, அவங்க அடுத்த கட்டமாக முக்கியமான லீடர்ஸ் மாறும் போது யாரு வாராங்க, அதே மாதிரி ஆடிட் கமிட்டி இப்படிலாம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இங்க ஒரு வலுவான ஒரு கவர்னன்ஸ் நடக்குது, நல்ல ஒரு மாடல்ல இவங்களோட ஆளுகை இருக்குதுங்கிறத உறுதி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அண்ட் லெட்ஸ் மூவ் டு கமிட்டிஸ். இப்போ நான் கமிட்டிஸ் சொன்னது, நான் இப்போ உங்களுக்கு ஆடிட் கமிட்டியே நொமினேஷன் கமிட்டி ரெண்டையும் வச்சு நான் சொன்னேன். பட் அதை தாண்டி நிறைய கமிட்டிஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று ஃபிக்ஸ் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையான கமிட்டிஸ். உதாரணமாக நிர்வாக, மனிதவளம், நிதி, முன்மொழிவு மற்றும் நிதி சேகரிப்பு கமிட்டிஸ். எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூடட் எக்ஸிக்யூட்டிவ், HR, ஃபைனான்ஸ், நொமினேஷன் அண்ட் ஃபண்ட் ரைசிங் கமிட்டிஸ். ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு கமிட்டிஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான டீம்ஸ் இருப்பாங்க அந்த கம்பெனில. இதுல ஃபிக்ஸட் கமிட்டிஸ் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த விஷயத்துக்கு மட்டும் ஃபிக்ஸ் கமிட்டி. உதாரணத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு சொல்லக்கூடியது ஒரு தனியான ஒரு கமிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. இந்த கமிட்டி என்னதுல ஃபோக்கஸ் பண்ணும்னா டிசிஷன் மேக்கிங்ல ஃபோக்கஸ் பண்ணும். எந்த தீர்மானத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட வேலையா இருக்கும், ரைட்? அதே மாதிரிக்கு உதாரணத்துக்கு ஃபைனான்ஸ் கமிட்டி எடுத்துக்கொள்ளுங்களேன். இவங்க தான் இந்த கம்பெனியுடைய பட்ஜெட், இந்த கம்பெனியுடைய ரிசோர்ஸ் எங்க எலோகேஷன் ஆகணும், எதுக்கு ஃபண்ட் முக்கியம், இது கொடுக்க கூடாதுங்கிறத செய்யும். அதே மாதிரி சில நேரங்கள்ல இந்த தற்காலிக கமிட்டிஸ், டெம்பரரி கமிட்டிஸ், உதாரணமாக பாருங்க, ஃபார்ம் ஃபார் ஸ்பெசிபிக் டாஸ்க், டிசால்வ்ட் ஒன்ஸ் த டாஸ்க் இஸ் கம்ப்ளீட். குறிப்பிட்ட பணிக்காக உருவாக்கப்பட்ட அந்த பணி முடிந்ததும் கலைக்கப்படும் கமிட்டிகளை வந்து நம்ம டெம்பரரி கமிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெம்பரரி கமிட்டி வந்து இது நம்ம என்னத்துக்கு உதாரணத்துக்கு அமைக்கிறோம்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு புதிய ஒரு பொருள் ஒன்றை உருவாக்க போறோம். ஸோ இதை உருவாக்கி முடிக்கிற வரைக்கும் ஒரு டெம்பரரியா ஒரு கமிட்டி. உதாரணத்துக்கு நம்ம புதிய மூலப்பொருட்கள் சம்பந்தமாக ஒரு ரிசர்ச் ஒன்று செய்ய போறோம், அல்லது ஒரு மார்க்கெட்ல டிமாண்டை பத்தி ஒரு அனலைஸ் ஒன்று பண்ண போறோம், அல்லது நம்மளோட பொருளுக்கு ஒரு க்ரௌட் ஃபண்டிங் வந்து நம்ம வெளிநாடுகள்ல இருந்து எடுக்க போறோம் நம்மளோட லான்ச்சுக்காக, ரைட்?
ஸோ இந்த புதிய பொருளினுடைய லான்ச் முடிஞ்ச உடனே இந்த கமிட்டி வந்து கலைக்கப்பட்டு விடும். ரைட், இதுதான் தற்காலிகமான கமிட்டிஸ். அதே மாதிரி அட்வைசரி கமிட்டிஸ் சொல்லக்கூடிய ஆலோசனை கமிட்டிஸ், தே ப்ரொவைட் ரிசர்ச் அண்ட் அட்வைஸ் ஆன் ஸ்பெஷலைஸ்ட் இஷ்யூஸ். ஸோ சில முக்கியமான ஒரு விசேடமாக அறிவுரை தேவைக்கூடிய சில பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு இவங்கள் அமைச்சு அந்த கன்சல்டன்ஸ் போட்டு நாம் அதுக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம். இப்படி நிறைய கமிட்டிஸ் வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸால உருவாக்கப்படும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நல்ல ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நிறுவனத்தினுடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்பது அவங்களுடைய இயக்குனர் சபை எப்படி காணப்படுது, இயக்குனர் சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த இயக்குனர் சபைக்கு கீழே மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல என்ன ஸ்ட்ரக்சரை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ரைட், ஒன்று போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு கீழே சிஇஓ, அவங்களுக்கு கீழே டாப் மேனேஜ்மெண்ட் இருக்குதா, அல்லது சிஇஓ இல்லாதவங்களுக்கு இவங்க இயங்குறாங்களா, என்ன மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்க இதுக்குள்ள தான் நான் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை வச்சு சொன்னேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கவர்னன்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அங்கே ஆடிட் கமிட்டி காணப்படும், நொமினேஷன் கமிட்டிஸ் காணப்படும். நிறைய விஷயங்களுக்காக ஒவ்வொரு கமிட்டிஸ் வந்து உருவாக்கப்பட்டீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அங்கே ஒரு நல்ல ஒரு கவர்னன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கமிட்டிஸுக்கு உதாரணம் ஃபிக்ஸ்ட் கமிட்டிஸ், இது இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. டெம்பரரி கமிட்டி தற்காலிகமாக உருவாக்குவாங்க. அடுத்தது ஆலோசனை கமிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா தேர் இஸ் அ குட் கோஆபரேட் கவர்னன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நோட்ஸ் ஏரியா தான். முடிஞ்ச வரைக்கும் நான் என்கேஜாக கொண்டு போக பார்க்குறேன், முடிஞ்ச வரைக்கும் போர் அடிக்காமலுக்கு கொண்டு போக பார்க்குறேன். பட் இது வந்து நோட்ஸ் ஏரியா தான். கம்பெனி கணக்கு செய்கிற மாதிரி எல்லாம் டக்குன்னு இன்ட்ரெஸ்டாக போக முடியாது. இதில் நேச்சர் அப்படி. கைஸ், are you still போர் அடிக்குதா? Are you okay? Are you interested? Right, good. So then let's move to the new trends in the accounting profession. கணக்கீட்டு துறையினுடைய புதிய போக்குகள் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இது உங்களுக்கு கொஸ்டின்ல வரக்கூடிய ஒரு ஏரியா. உங்களுக்கு இந்த ஏரியாவில இருந்து கொஸ்டின் எடுக்க போறாங்கன்னா சம்டைம் இதுல இருந்தா எடுக்கலாம். பிகாஸ் இந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பேசிக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. இப்போ அக்கவுண்டிங்ல என்னென்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது புதிதாக சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், we will discuss about expansion of smart and digital technology. இதெல்லாம் போர் அடிக்க மாட்டேங்குது இந்த ஏரியாவெல்லாம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினுடைய விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்மார்ட் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி. ஸோ இதுல நீங்க இதை எழுதாமலுக்கு நீங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸையுமே நீங்க எழுதலாம். இப்போ முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாயிண்ட்டுக்குள்ள, அதாவது ஸ்மார்ட் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி எப்படி வந்து நம்மளோட இந்த அக்கவுண்டிங் ப்ரொஃபஷன்ல கொண்டு வருதுன்னு சொன்னா, nowadays accountants are increasingly using smart technology like cloud computing to improve the traditional method. முகில் கணினியல் அப்படின்னு சொல்லக்கூடியது கிளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில ஸ்மார்ட் தொழில்நுட்பங்களை, கணக்காளர்களை பயன்படுத்துவது வந்து இன்றைக்கு அதிகரிச்சுள்ளது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுது. அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இமேஜின் பண்ணுங்க, இப்போ உங்களுக்கு கம்பெனியுடைய சூழலை பத்தி தெரியும், ஸ்டுவர்ட்ஷிப் தியரி தெரியும், கவர்னன்ஸ் பத்தி தெரியும். இப்ப நாம புதிய போக்குல நம்ம பார்க்கிறோம் ஸ்மார்ட் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி, புதிய ட்ரெண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரோல் வந்து முக்கியமா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ரன் பண்றதுல, நம்மட கம்பெனியில் நம்மட டிபார்ட்மெண்ட் ரன் பண்றதுல இது வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ புதிய தொழில்நுட்பங்கள் வந்து உலகளாவிய ரீதியில மாறிட்டு இருக்குது. அதுவும் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷன் இதோட சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்குது. இது எல்லாமே நம்ம எப்படி நம்மளோட கம்பெனியை மேனேஜ் பண்றோம்ங்கிறதுல செல்வாக்கு செலுத்தும். இப்போ இதுல முக்கியமாக தேவகரன் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறார், சிஇஓ அண்ட் டிரெக்டர் சேம் பர்சனா இருக்க முடியுமா சார் ஒரு கம்பெனிக்கு? எஸ். நீங்க சில பேர் டைட்டில் போடும்போது பாருங்க, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் த கம்பெனின்னு போடுவாங்க. அந்த கம்பெனியை உருவாக்கினவர் சிஇஓ அவர். இப்போ நீங்க உதாரணத்துக்கு பெரிய கம்பெனியினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் நீங்க பாருங்க சேர்மன் அண்ட் சிஇஓன்னு போடுவாங்க. பட் அது ஒரு குட் கோஆபரேட் கவர்னன்ஸ் இல்லை. ஒரு நல்ல கோஆபரேட் கவர்னன்ஸ் இருந்தா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டருடைய சேர்மன் வேறையா இருக்கணும், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் அந்த போர்டுக்குரிய சிஇஓ வேற ஒரு ஆள் தான் இருக்கணும். அதுதான் நல்ல கோஆபரேட் கவர்னன்ஸ். பட் சில கம்பெனிஸ்ல அவங்களுக்கு ரொம்ப பவர் கொடுக்கணுங்கிறதுக்காக சேர்மனே சிஇஓவாகவும் இருப்பாரு. ரைட், ஐ ஹோப் ஸோ ஐ மேட் சென்ஸ் வித் இட்ஸ் அபவுட் கம்பெனிஸ் பாலிசிஸ். ஓகே, ரைட். நவ் ஃபெஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க.
உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கிளவுட் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ஸை பத்தி தெரியுமா? How many people know about cloud computer softwares? How many people know here? Cloud computing பத்தி cloud accounting packages. So let me share the screen for you. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளவுட் அக்கவுண்டிங் நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முகில் கணனியல்ல இருக்கக்கூடிய முக்கியமான மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெரோ, இது வந்து ஆஸ்திரேலியன் பீப்புளால் பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. பாருங்க, is a New Zealand based technology company that provides cloud based accounting software for small businesses. The company has offices in New Zealand, Australia, United Kingdom, United States, Canada, South Africa. Very famous, Xero. And FreshBooks, this is also one of the cloud accounting. QuickBooks ரொம்ப famous USல. QuickBooks online, QBO ன்னு சொல்லுவோம். இது online based, not QuickBooks desktop. And Search, Wave, Zoho Books, very famous. NetSuite, Oracle company னுடையது, very big company. Oracle company னுடைய NetSuite, a very good ERP system. It's a cloud based ERP, இது NetSuite, right? And Surge accounting, this is one of the ERP. இதெல்லாம் cloud based guys. cloud ன்னு சொன்னா நீங்க சர்வர்ஸ் வச்சுக்கிறதுக்கு தேவையில்லை. உங்களுக்குன்னு சொல்லி பெரிய ஒரு ரூம் ஒன்று போட்டு அதில் சர்வர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் செஞ்சு எங்களோட ஃபைல்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இதில் தான் வைக்கணும், பிகாஸ் எங்களோட அக்கௌண்டிங் சிஸ்டம் ரன் ஆகுதுன்னு சொல்லி பெரிய பெரிய இடமெல்லாம் பிடிக்க தேவை. இது வந்து பெரிய கம்பெனிஸ், இது பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க சர்வர்ஸ் உருவாக்கி ஏக்கர் கணக்கில் சர்வர் சிஸ்டம்ஸ் உருவாக்கி, ரைட், அவங்க வச்சுக்கிறாங்க. சிம்பிளாக நீங்கள் போங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கஸ்டமரில், கோடிக்கணக்கான கஸ்டமர்ல நீங்க ஒரு கஸ்டமர், சிம்பிளா $30 $40 சொல்லி மந்த்துக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். பிகாஸ் அவங்களுக்கு $30 இன்டூ ஒரு 100,000 கஸ்டமர்ஸ், அப்போ அவங்களோட மந்த் ரெவன்யூ மில்லியன்ல போகும். பட் நீங்க வெறும் $30 பேமெண்ட் பண்ணுவீங்க, பிகாஸ் ஒன் டு மெனி சொல்யூஷன். அவ்வளோதான் உங்களோட வேலை. உங்களுக்கு ஒரு இமெயில், உங்களுக்கு ஒரு லாகின் டீடைல்ஸ், ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட் போயாச்சு. உங்களோட கம்பெனியுடைய எல்லா விஷயம், உங்களோட கம்பெனியுடைய சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், உங்களோட எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்குது, எல்லா விஷயமும் இங்கே தான் இருக்கும். நீங்க லேப்டாப்ல எக்ஸஸ் பண்ணலாம், மொபைல் போன்ல எக்ஸஸ் பண்ணலாம், எனி டிவைசஸ். எங்க ஃபிளைட்ல போறீங்களா உங்களோட அக்கௌண்ட்ஸை பார்க்கலும், உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்க ஒரு எக்ஸஸை கொடுக்கலும், அவருக்கு முக்கியமான ரிப்போர்ட்ஸை மட்டும் பார்க்கலும். திஸ் இஸ் கிளவுட் அக்கௌண்டிங். இன்றைக்கு இனி வரும் காலங்களையும் நீங்க கிளவுட் அக்கௌண்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பிறகும் குயிக் புக்ஸ் டெஸ்க்டாப் கோர்ஸ் செய்ய போறேன், ரைட்? அக்கௌண்டிங் பேக்கேஜ்ல கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி சாஃப்ட்வேரை போட்டுங்கிற கதையெல்லாம் சரி வராது. இப்போ கம்பெனிஸ் விரும்புறது கிடையாது. இன் ஃபியூச்சர் நீங்க பெரிய அளவில் போகணும், வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யணும்னு சொன்னா இந்த டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி சாஃப்ட்வேர்ல செய்யற கதையெல்லாம் முடிஞ்சுது. அதெல்லாம் 1990ஆம் ஆண்டு காலகட்டங்களே முடிஞ்சுது. இது பிறகு கிளவுட் பேஸ்ட் அக்கௌண்டிங்ஸ் தான், ரைட்? ஸோ இது இன்றைக்கு ஒரு புதிய ஒரு ட்ரெண்டா இருக்குது, ரைட்? இப்போ கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட கம்பெனியுடைய ஃபைனான்ஸை யூஸ் பண்றதுக்கு முகில் கணினியல் கிளவுட் பேஸ்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸை பாவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ் உங்களோட சேல்ஸ் என்ன மாதிரி போகுதுங்கிறத ரியல் டைம் பார்க்க முடியும். இப்போ இன்றைய நாள் இவ்வளவு சேல்ஸ், இப்போ இந்த டைமுக்குன்னு சொன்னா எவ்வளவு போயிட்டு இருக்குது சேல்ஸ், எவ்வளவு எக்ஸ்பென்சஸ், எவ்வளவு சம்பளமா கொடுக்குறீங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு போயிருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் ஷீட் என்னங்கிறது இப்பவே பார்க்கல. இப்போ நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, 100 கம்பெனி உலகம் பூராக இருக்குது, 100 கம்பெனியினுடைய குளோபல் ஆபரேஷன்ஸை ஒரு இடத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கம்பெனி நம்ம உதாரணமா எடுத்தது வந்து அந்த வாட் இஸ் தட் ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில்ஸ். இப்போ நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிறீங்க, உங்களோட டீம் வந்து நீங்க உருவாக்கின ஒரு கமிட்டி வந்து என்ன செய்யப்படுது, அவங்க பாக்குறாங்க, ஓகே நமக்கு சைனால இருந்து நமக்கு தேவையான இந்த மெட்டீரியல்ஸை கொண்டு வரலாம், அங்க கிடைக்குது நமக்கு ஏற்ற மெட்டீரியல்ஸ் முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க சைனாவை ஒரு ப்ரொடக்ஷன் பார்ட்னரா சைனால இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து கொண்டு வர போறீங்க, ரைட்? இப்போ உங்களுக்கு எவ்வளவுக்கு ஆர்டர்ஸ் தேவை, உங்களோட கம்பெனிக்கு எவ்வளவுக்கு டிமாண்ட் இருக்குது, எவ்வளவு ஆர்டர் வந்திருக்குங்கிறது சைனால இருக்கிற கம்பெனிக்கு நீங்க சைனாக்கு ஒவ்வொரு தடவும் மெயில் போட்டுட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. உங்களோட கிளவுட் பேஸ் சாஃப்ட்வேர்ல அவங்களுக்கு அதுக்குரிய பகுதியினுடைய இஆர்பியினுடைய எக்ஸஸை கொடுத்துட்டாலே இவ்வளவு ஆர்டர் வருது, இவ்வளவு சீசனுக்கு இவ்வளவுக்கு டிமாண்ட் இருக்குது, இவ்வளவுக்கு ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது, அப்ப நம்ம இவ்வளவு மெட்டீரியல் அனுப்ப வேண்டி வரும், ரெடியா இருப்போம்னு அவங்களே பார்த்துக்கொள்வாங்க. அப்ப இது வந்து கிளவுட் டெக்னாலஜியால தான் முடியும். இங்க நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேரை போட்டு வச்சிருந்தோம்னா அதுல எப்படி அவங்களுக்கு தெரியும், நாம ரிப்போர்ட் அனுப்பாத வரைக்கும், நாம கேட்காத வரைக்கும். ஸோ இட்ஸ் கன்ஃபியூசிங், நோ? அப்போ இந்த கிளவுட் டெக்னாலஜிஸ் இது வந்து டைமை குறைச்சிருக்குது ரொம்ப முக்கியமான ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல. அதே மாதிரி நம்மளோட உற்பத்தி கிரயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே இன்றைக்கு ரியல் டைம்ல இருக்குது. சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாக்குறது எல்லாமே நம்மளோட டிசிஷன் எடுக்கிறதுக்கான டைமை ரொம்ப குறைச்சிருக்கு. ஸோ இது வந்து இன்றைக்கு அக்கௌண்டன்ஸ் யூஸ் பண்றதுக்கான காரணம்.
அதே மாதிரி சம்திங் பிக் டேட்டா டூல்ஸ். இப்போ நீங்கள் AA நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் இதுக்கு வாரீங்கன்னு வைங்க, சார்ட்டர்ட்ல BL8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 20 to 25 சிலபஸ். அதை பார்த்தீங்கன்னா அதில் பார்ப்பீங்க, நிறைய படிப்பீங்க பிக் டேட்டா, அதுக்குரிய டூல்ஸ் அதெல்லாம் சொல்லி படிச்சு தருவேன் நான். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பிக் டேட்டா டூல்ஸ் இருக்குது. கஸ்டமர் பிஹேவியர் எப்படின்னு பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் என்ன ட்ரெண்ட்ஸ் போட்டிருக்குது, என்ன விஷயங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூங்கிலால் செய்யப்பட்ட மூடிகளை வச்சு நீங்கள் தயாரிக்க போறீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு மக்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, சோஷியல் மீடியாவில் அதை பற்றிய பேச்சு எப்படி போகுது. அப்போ இந்த டேட்டாவில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்போ உங்களோட பொருள் வந்து கம்பெடிஷனை தாண்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் இன்க்ரீசிங்லி யூஸ் த ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற ஸ்மார்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ட்ரெடிஷனலாக இருந்த விஷயங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அவுட் சோர்சிங் சர்வீசஸ் இன்க்ளூடிங் ஓவர்சீஸ் இஸ் பிகமிங் மோர் காமன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்மார்ட் டெக்னாலஜி. ஸ்மார்ட் தொழில்நுட்ப உதவியுடன் வெளிநாடுகளில் உள்ள சேவைகளை பயன்படுத்தும் நடைமுறை அவுட் சோர்சிங் ஒரு விஷயம் ஒன்று வந்து சிம்பிளாக தான் பாயிண்ட். அவுட் சோர்சிங் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அவுட் சோர்சிங் இஸ் அ வெரி பிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது நம்மளோட வேலையை நாம அந்த வேலையில் எக்ஸ்பர்ட் ஆகிற ஒரு கம்பெனியும் கொடுக்குறது. உதாரணத்துக்கு இப்போ நாம மூலப்பொருளை தேடுறோம்னா நம்மளோட கம்பெனி இல்லாமலுக்கு இந்த சோர்சிங் பண்றதுக்குண்டே சில கம்பெனிஸ் இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருளை எங்க இருக்குது, எங்க சீப்பான பொருளுக்கு எடுத்து தரலாம். உதாரணத்துக்கு சைனாவில் சோர்சிங் கம்பெனிஸ் இருக்குது. நீங்க ஸ்ரீலங்காவில இருந்து சைனாக்கு போய்த்தான் உங்களுக்கு பொருளை தேடணும் இல்லை. அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டு எனக்கு இந்த பொருள் இந்த மாடல் தேவைன்னா அவங்களே யாருன்னு பார்த்து அவங்களே போய் டெஸ்ட் பண்ணி இந்த பொருள் உங்களுக்கு ஓகே, இது எவ்வளவுக்கு விலைக்கு எடுக்கலாம், எனக்கு இவ்வளவு எடுத்து தரலாம்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ அவுட் சோர்சிங்கிறது இன்றைக்கு பெரிய அளவில் இருக்குது. இப்போ நிறைய கம்பெனிஸே அக்கௌண்டன்ஸ் அவுட் சோர்ஸ் தான் பண்றாங்க. கம்பெனிக்குள்ள ஒருத்தர் அக்கௌண்டன்ஸா வச்சுட்டு இருக்காம வெளியால இருக்கிற ஆடிட் ஃபார்முக்கு அவங்களோட அக்கௌண்ட்ஸை கொடுத்துறாங்கன்னா தட் ஆல்சோ அவுட் சோர்சிங், வெளி ஒப்படைப்புன்னு சொல்லுவோம். அதே சமயம் இப்ப வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு கொடுத்துட்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, ஆஸ்திரேலியன் கம்பெனியுடைய அக்கௌண்ட்ஸை ஸ்ரீலங்கால இருந்து நாம செய்யறோம். இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த கம்பெனிஸ் வெளிநாட்டுக்கு அவுட் சோர்ஸ் பண்றாங்க. பிகாஸ் ஸ்மார்ட் டெக்னாலஜி, தொழில்நுட்பம், கிளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ட்ரெண்ட், அவுட் சோர்ஸ் பண்றது வெளிநாடுகளுக்கு மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு. And social media, example, Facebook, Twitter is providing more information than corporate reports, and big data tools are used to interpret this information. As I told you earlier, உங்களோட ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டை விட ஒரு ஷேர் ஹோல்டருக்கு இன்றைக்கு உங்களோட பொருள் சம்பந்தமா சோஷியல் மீடியாவில் என்ன பேசப்படுது, ஃபேஸ்புக்கில் என்ன பேசப்படுது, ட்விட்டரில் என்ன ஹேஷ்டேக் அடிப்படுதுங்கிறது தான் உங்களோட பொருள் சம்பந்தமாக, உங்களோட கம்பெனி சம்பந்தமாக நீங்க கொடுக்குற நிதி அறிக்கைகள், நிதி கூற்றுக்களை விட சோஷியல் மீடியாவில் இருக்கிற டேட்டா தான் இன்றைக்கு ஷேர் ஹோல்டருக்கு பயனுள்ளதாக அமையுது. இன்றைக்கு இது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. அப்போ அக்கௌண்டன்ஸ் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா பிக் டேட்டா டூல்ஸ், பிக் டேட்டான்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் உங்களோட கம்பெனியை பற்றி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் இட்ஸ் பிக் டேட்டா. 10 லட்சம் பேர் பேசுறாங்க உங்களோட கம்பெனி பத்திட்டா, உங்கள்கிட்ட இது ஒரு எக்ஸல் சீட்ல இல்லை. ஸோ இதை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? இதுக்கு தான் பிக் டேட்டா டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கு கம்பெனியுடைய இன்ஃபர்மேஷன்ஸை அனலைஸ் பண்றது வந்து இன்றைக்கு அக்கௌண்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நான் 3 விஷயம் சொல்லிக்கிறேன். ஒன்று, இந்த ஸ்மார்ட் டெக்னாலஜிக்குள்ள போனீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றது, அவுட் சோர்சிங் பண்றது, சோஷியல் மீடியாவில் இந்த பிக் டேட்டா டூல்ஸை வச்சு அனலைஸ் பண்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கு ட்ரெண்ட்ல இருக்குது. ரெண்டாவது விஷயம், குளோபலைசேஷன் ஆஃப் டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். வெளிப்படுத்தல் தேவைப்பாடுகளின் உலகமயமாக்கம் மற்றும் அறிக்கைப்படுத்தல் நியமங்கள். ரைட். இப்போ குளோபலைசேஷன் ஆஃப் டிஸ்க்ளோஷர் வருது. இது வந்து எக்ஸாம் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ஒரு தரம் எக்ஸாம் கொஸ்டின் வந்து இது உலகமயமாக்கல் புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது. எப்படி உருவாக்குறது? இங்க பாருங்க. It facilitates cash flow across borders, outsourcing and exchange of professional skills. Right? இங்க இப்போ குளோபலைசேஷன் என்பது என்ன? உலகமயமாக்கம். இந்த உலகமயமாக்கம் அல்லது பூகோளமயமாக்கம் என்பதும் இன்றைக்கு நம்மளோட பிசினஸ்ல இம்பாக்ட் செலுத்துது. எப்படி? நம்மளோட கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொன்னா நம்மளோட கஸ்டமர்ஸும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. நம்மளோட கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிருந்தா நமக்கு பொருளை தரக்கூடிய சப்ளையர்ஸ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஈவன் உங்களோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ், உற்பத்தி செய்யக்கூடிய அலகுகள் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் வேர்ல்டுல நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். இதெல்லாம் எதன் மூலமாக தாக்கம் செலுத்தப்பட்டீங்கன்னு சொன்னா குளோபலைசேஷன், உலகமயமாக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு நாட்டினுடைய அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி சரி வராது. நீங்க வேறுபட்ட நாடுகள்ல வேறுபட்ட ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு கட்டாயமாக இப்ப நீங்க யூகேல உங்களோட கம்பெனி ஒன்று பிரான்ச் ஒன்று இருக்குது, யூஎஸ்ல இருக்குது, ஆஸ்திரேலியால இருக்குன்னு சொன்னா எல்லாருமே ஐஎஃப்ஆர்எஸ் பின்பற்றவங்க இல்ல. சில கம்பெனிஸ் அந்தந்த நாட்டு இப்ப யூஎஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ் காப்னு இருக்குது, யூஎஸ் காப் அப்படின்னு சொன்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் ப்ராக்டிசஸ் அவங்களுக்கு இருக்குது, அவங்க ஐஎஃப்ஆர்எஸ் ஃபாலோ பண்றது. அப்போ குளோபல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதே மாதிரி குளோபலா இந்தந்த விஷயங்களை நீங்க வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஐஎஃப்ஆர்எஸ் ஃபாலோ பண்ணாத நாடுகளும் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நீங்க செய்யணும், ரைட்? ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இட் ஃபெசிலிட்டேட் கேஷ் ஃப்ளோஸ் அக்ராஸ் த பார்டர்ஸ். இன்னைக்கு உலகமயமாக்கம் இருக்கிறதால காசு வந்து வெளிநாட்டுல இருந்து எடுக்கிறோம், வெளிநாடுகளுக்கு நம்ம கார்ட் பேமெண்ட்டுகளை பண்றது வசதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல வெளிநாட்டு சேவைகளை பயன்படுத்துவதை அவுட் சோர்சிங் மற்றும் தொழில்துறை திறன்களினுடைய பரிமாற்றத்தினை இது உருவாக்குகிறது, ரைட்? அதே சமயம் நான் சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டிங் இதுவும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இது வந்து we can talk for third one, right? நியூ ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ்ல நான் பேசிக்கிறேன் பாருங்க, இதுல நம்ம செய்யலாம். இந்த நோட்ஸை கிளியர் பண்ணிட்டு வருவோம். குறைந்த செலவு நாடுகளுக்கு உதாரணமாக சீனா மற்றும் இந்தியா துறைகளில் உள்ள சேவைகளை வெளி ஒப்படைப்பு செய்வதன் மூலம் மேற்கு நாடுகளில் வேலை வாய்ப்புகளை மாற்றி வருகிறது, ரைட்? அப்போ இது உலகமயமாக்கல் வந்து புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இதன் மூலமாக வெளி ஒப்படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அக்கவுண்டிங்ல உருவாகுங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது தான் இப்போ நியூ ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ், புதிய ஒழுங்குமுறை தேவைப்பாடுகள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதுல பாருங்க ரெகுலேட்டரி டிமாண்ட்ஸ் ஆர் இன்க்ரீசிங் ஸ்பெஷலி ஆஃப்டர் ஸ்கேண்டல்ஸ் லைக் த பனாமா பேப்பர்ஸ். ஸோ பனாமா பேப்பர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று வெளியாகிக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மிச்சம் நாளா வெளியாகிச்சு. இதுல நிறைய யார் ஸ்ரீலங்கால யார் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஊழல் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்கிற நிறைய விஷயங்கள் இந்த பனாமா பேப்பர்ஸ்ல வந்துச்சு, ரைட்? அப்போ நம்ம இங்க இப்ப நியூ ரெகுலேஷன்ஸை பத்தி பேசுறோம். நியூ ரெகுலேஷன்ஸ்ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு கோஆபரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஏரியா. இன்றைக்கு பப்ளிக்கும் சரி, நம்மளோட கம்பெனியுடைய ஸ்டேக் ஹோல்டரும் சரி, அவங்க கம்பெனிஸ் வந்துட்டு வெறும் ஃபைனான்சியல் ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி இருக்கணும் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க, ரைட்? ஈவன் இப்ப சில இடங்கள்ல நாம சமூகத்துக்கு என்ன செஞ்சோம், சூழலுக்கு என்ன செஞ்சோம், என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய தேவைகளுக்கு, அதுதான் நம்மளோட இந்த பாடத்தினுடைய நம்பர் 1 கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. அப்போ ரெகுலேட்டரி டிமாண்ட்ஸ் ஆர் இன்க்ரீசிங் ஸ்பெஷலி ஆஃப்டர் ஸ்கேண்டல்ஸ் லைக் த பனாமா பேப்பர்ஸ். பாருங்க, இன்டர்நேஷனல் டெக்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆர் டைட்னிங் டு பிரிவென்ட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் டெக்ஸ் இவேஷன். ஸோ இன்றைக்கு இன்டர்நேஷனலா நிறைய நாட்டுகளில் சட்டம் போடப்படுது, ஒரு நாட்டினுடைய லாபம் இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடாது, நீங்க ஒரு நாட்டில் உழைச்ச வரி அங்க வரி கட்டல, மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வரி கட்டலன்னு சொல்லி இந்த வரி ஏய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தடுக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு புதிய போக்கு. அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஆல்சோ பிரஷர் டு அட்ரஸ் சோஷியல் அண்ட் என்வாயர்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டியூ டு பப்ளிக் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்கள் எதிர்பார்ப்புகள் காரணமாக நிறுவனங்கள் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புகளை நிறைவேற்ற கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு ஆவுண்ட சோஷியல் மீடியாவில் போட்டு அதுக்கு கமெண்ட் அடிச்சு, ரைட், எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. அதனால என்ன செய்யப்படுது, கம்பெனிஸ் அதுக்கேற்ற மாதிரி செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ இது வந்து ஆர்கனைசேஷன்களுக்கு சோஷியல் அண்ட் என்வாயர்மெண்டல் இருந்து வரக்கூடிய ப்ரெஷர், இதுவும் இன்றைக்கு அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன்ல ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. And new regulations focus on combining financial, social and environmental performance for sustainable business practices. புதிய ஒழுங்குமுறைகள் நிதி, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் செயல்திறன்களை ஒருங்கிணைத்து நிலையான வணிக நடைமுறைகளை உருவாக்குகின்றன. அப்ப இதுவும் ஒரு விஷயமாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதாவது புதிய ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சஸ்டைனபிளான பிசினஸ் ப்ராக்டிஸை நம்ம உருவாக்குறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு நியூ ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியும். அப்போ ஸ்டூடெண்ட், நான் திருப்பி இதை சமரைஸ் பண்றேன், கேட்டுக்கோங்க. முக்கியமான ட்ரெண்ட்ல ஸ்மார்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றோம், கிளவுட் டெக்னாலஜி, பிக் டேட்டா டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன். அதே மாதிரி பிசினஸ் வந்து குளோபலைசேஷன் ஆகினதால சூழலுக்கு பாதுகாப்பான பொருட்களை நம்ம செய்யணும். அதே மாதிரி குளோபலைஸ்டான ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணணும், மற்ற நாடினுடைய இதுகளை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டாண்டர்டைஸ்டான ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தேவைப்படுது. இப்போ வந்து நீங்கள் யூஎஸ்ல, யூரோப்பில், ஆசியாவில் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ குளோபலைஸ்ட் ரிப்போர்ட்டிங், ரைட்? இப்போ அதே மாதிரி உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பொருள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்றிக்குது, ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸை நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸை நீங்கள் உருவாக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் உருவாக்கணும்.
ஸோ புதிய புதிய ஒழுங்கு விதிகள் வரும்போது ரைட். இப்போ நான் சொல்லியிருந்தேன் பனாமா பேப்பர் சம்பந்தமாக இன்டர்நேஷனல் டெக் ரெகுலேஷன் ரொம்ப டைட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் உங்களோட அக்கௌண்டிங் டீமோட சரியாக ஒர்க் பண்ணணும். உங்களோட கம்பெனி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளைண்ட் ஆகிக்குது, டெக்ஸ் இஷ்யூஸ் நமக்கு இல்லை, நம்மளோட கம்பெனியோட ரெப்யூட்டேஷனுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது எல்லாம். ஸோ இது எல்லாமே கணக்கீட்டில் இருக்கக்கூடிய புதிய போக்குகளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத வேண்டிய ஏரியா. ஓகே. ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2020 ஜூலையில் மட்டுமே வந்திருந்துச்சு கொஸ்டின். வெறும் 5 மார்க்ஸுக்கு தான் நீங்கள் இதிலிருந்து வந்தா எதிர்பார்க்கலாம். இதில் கொஸ்டினை பாருங்க. Over the years, the accounting profession is changing with a dynamic environment. Therefore, professional bodies and their members have to respond to the challenges for the survival and development for the profession. You are required to explain 3 challenges faced by the accounting profession. பல ஆண்டுகளாக மாற்றமடைந்து வரும் சூழலுடன் கணக்கியல் தொழில்துறையும் மாற்றமடைந்து வருகிறது. எனவே தொழில்சார் அமைப்புகளும் அவற்றின் அங்கத்தவர்களும் தொழில்துறையினுடைய இருப்பு மற்றும் அபிவிருத்திக்கான சவால்களை பதிலிருக்க வேண்டியுள்ளது. ரெஸ்பாண்ட் பண்ணணும். கணக்கியல் தொழில்துறை முகம் கொடுக்கும் 3 சவால்களை விவரிக்க. எக்ஸ்பிளைன் 3 challenges faced by the accounting profession. அப்போ சிம்பிளா ஆன்சர் பாருங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம படிச்ச விஷயங்கள் தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா முதலாவது அடாப்டிங் டு நியூ டெக்னாலஜி. இன்றைக்கு சவால்களாக இருக்கிறது என்னன்னா, இந்த ஸ்மார்ட் டெக்னாலஜி ஒரு ட்ரெண்டா போகுதுன்னு சொன்னா அதுக்கு அடாப்ட் ஆகிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. சம் ஜாப்ஸ் டன் பை அக்கௌண்டன்ட் கேன் பி ஈஸிலி டன் த்ரூ ஐடி. therefore ஐடி பிகம்ஸ் a huge challenge to the accountant. அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நிறைய தொழில்கள் இதுல பாருங்க, கணக்காளரினால் மேற்கொள்ளப்பட்ட சில வேலைகள் தற்போது ஐடி ஊடாக மேற்கொள்ளப்படுகிறது. ஆகையினால் இது கணக்காளருக்கு பாரிய சவாலாக அமைகிறது. இது வந்து 2020 ஜூலைல ஓகே, எவ்வளவு காலத்துக்கு முதல் பாஸ் பேப்பர்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ சிம்பிளா இப்ப நிறைய விஷயங்கள் ஐடியை வச்சு செய்யறாங்க. நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்திக்குது. ஸோ இது ஒரு அக்கௌண்டிங் இண்டஸ்ட்ரி எதிர்நோக்குகின்ற ஒரு சவால். ஸ்மார்ட் டெக்னாலஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாம் இருக்குது. பட் இன்றைக்கு ஹியூமன்ஸ் தேவையில்லைன்னு சொன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் அதுவே எல்லாத்தையும் செய்து, அதுவே ரெக்கார்ட் பண்ணுது, அதுவே ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுது, அதுவே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேங்க்ல இருந்து கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து அதில் எது எந்தெந்த எக்ஸ்பென்ஸுக்கு போகணும்னு அதுவே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு டபுள் என்ட்ரியை போட்டு அதுவே உருவாக்கி தருதுன்னா அங்கே இப்போ என்னத்துக்கு மனிதன்? அப்போ இது ஒரு பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி இப்போ அவுட் சோர்சிங் ஒன்று புதிய போக்கு தான். ஆனால் அவுட் சோர்சிங்ல சேலஞ்ச் இருக்குது. எப்படி? சம் ஒர்க் சச் எஸ் புக் கீப்பிங், payroll, which are normally done by accountant, are outsourced. It will be beneficial to a company. As a result, it will result to decrease the role of accountant. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ இதில் பாருங்க, சேலஞ்சஸ் ஃபேஸ் பை தி அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் எல்லாத்தையுமே வெளியால ஒப்படைச்சிடுறாங்க. ரைட்? புக் கீப்பிங் பண்றது அறிக்கட்டும், பேரோல் பண்றது அறிக்கட்டும், நார்மல் அக்கௌண்டன்ட் செஞ்ச வேலையெல்லாம் வெளியால ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ அக்கௌண்டனுக்கு வந்து ரிசல்ட்டும் குறையுது, சம்பளமும் குறையுது. அப்போ இந்த அவுட் சோர்சிங்கிறது, அவுட் சோர்ஸ் என்னதுக்கு பண்றாங்க? நம்ம நிறுவனத்துக்குள்ளே ஒருத்தரை வச்சு அக்கௌண்டன்ட் வேலை கொடுக்கறத விட வெளியால கொடுத்தோம்னு சொன்னா சேலரி குறைய கொடுக்கணும், சம்பளம் கூட குறைக்கணும். பட் வேலையை நல்லா செய்யறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நம்மளை போல் 10 பேர் கஸ்டமர். அப்போ இந்த அவுட் சோர்சிங்கிறது ட்ரெண்ட், பட் இட்ஸ் ஆல்சோ சேலஞ்ச் ஆல்சோ. And changes in reporting and disclosure requirements நம்ம பார்த்தது. With the globalization, there are changes in time to time accounting standards and auditing standards. Accounting profession has to comply with these changes when preparing accounts as well as auditing the financial statements. பாருங்க, பூகோள மாதலினால் காலத்தின் காலம் கணக்கீடு மற்றும் கணக்காய்வு சட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கணக்கீட்டு தொழிலானது கணக்கை தயாரிக்கும் போது மற்றும் நிதிக்கூற்றுகளின் கணக்காய்வின் போது உரிய மாற்றங்களுக்கு ஏற்ப இணங்க வேண்டியதா இருக்குது. அப்ப ஏகப்பட்ட ரிப்போர்ட்டிங் டிஸ்க்ளோஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ் வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வாரத்தால குளோபலைசேஷன்ல இது ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதே மாதிரி நியூ ட்ரெண்டாகவும் இருக்குது. And comply with professional ethics. As a member of professional body, he or she should comply with applicable professional ethics when meeting with the client or employer. The requirement would be a challenge. அப்ப நீங்க உங்களுக்கு சொல்லி சில இத்திக்ஸ் இருக்குது. உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், வெளியால சொல்லக்கூடாது. பட் சில சட்டத்திட்டங்கள் படி நீங்க வெளியால சொல்ல வேண்டி வரும்போது இது ஒரு பிரச்சனையாகவும் ஒரு சவாலாகவும் இருக்கிறது. தொழில்சார் நெறிமுறைக்கு இணங்க நடக்க வேண்டும். தொழில்சார் நிறுவனத்தின் அங்கத்தவராக உரிய தொழில்சார் நெறிமுறைகளுக்கு இணங்கி நடக்க வேண்டும். வாடிக்கையாளர் உள்ள ஊழியருடன் சந்திக்கும் போது இது ஒரு சவாலா இருக்குது. அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை செய்யும் போது. ஸோ தட் ஆல்சோ ஒன் ட்ரெண்ட், ஆல்சோ சேலஞ்ச். அண்ட் அஞ்சாவது பாருங்க, accountants need to diversify their skills. Accountant needs to diversify their skills with the changes in tax law and other laws relevant to accounting according to the dynamic environment change. புதிய சட்டங்கள் வருது, புதிய வரி சட்டங்கள் வருது, மாற்றங்கள் வருது. அதுக்கேற்ற மாதிரி அக்கௌண்டன்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில்ல மாற்ற வேண்டியதாகுது. Tax Act and other acts are being changed time to time. Therefore, they have a knowledge on changes. In addition to that, they should acquire knowledge on new technology communication skills.
மாறுபாடும் சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப கணக்கீட்டுடன் தொடர்புடைய வரி சட்டங்கள் மற்றும் ஏனைய சட்டங்களுடன் தொடர்புடைய பல்வகைப்பட்ட தகமைகள் கணக்காய்வாளர்கள் கொண்டிருக்க வேண்டும். ஆகையினால் அவர்கள் மாற்றங்கள் தொடர்பில் போதிய அறிவினை கொண்டு. சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னு சொன்னா உங்கள்கிட்ட இந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்கலாம், தான் கேட்கலாம். கேட்டா நீங்க என்ன செய்யலாம்? ஒன்று, ஸ்மார்ட் டெக்னாலஜி வந்திருக்குது, கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்திருக்குது, பட் அதை யூஸ் பண்றேன்டா உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படும். அது ஒரு சேஞ்சஸ். அதே மாதிரி இந்த டெக்னாலஜிஸ் வந்து நிறைய சேலஞ்சஸையும் கொண்டு வருது, அதுக்கு அடாப்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கு ஏஐ யுகம் வந்திருக்கிறதால அது வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய வேலையை அது எடுத்துட்டு போகுது. இன்றைக்கு ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. அதே மாதிரி எல்லா வேலையும் அவுட் சோர்ஸ் பண்ணி விட்டுறாங்க, வெளியால வேற நிறுவனங்களுக்கு ஈஸியாக செய்கிறவங்களுக்கு கொடுத்துறாங்க. பட் ஒரு அக்கௌண்டனா நமக்கு வேலை வந்து இல்லாமல் போகுது, வேலை வந்து குறையும். அதுவும் ஒரு சவாலாக இருக்குது. இப்படி நம்ம படிச்ச ட்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்டர்நேஷனலாக குளோபலைசேஷனாக பிஸ்னஸ் போகும்போது எல்லா நாட்டிலையும் வெவ்வேறுபட்ட ரிப்போர்ட்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ், ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ், விதிகள் இருக்கிறதால எல்லாத்தையும் பின்பற்றிட்டு போகிறதும் ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகி. அதுவும் இல்லாமல் டெக்ஸ்ட்ல வந்துட்டு அடிக்கடி சேஞ்சஸை பண்ணி விட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குது, இன்றைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அக்கௌண்டன்ஸ் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டியது. ஸோ இதெல்லாமே சேலஞ்சஸ் as ஆல்சோ ட்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம படித்த விஷயங்களை வச்சு நம்ம 5 மார்க்ஸுக்கு இது எழுதலாம். இவ்வளவும் தான் உங்களுக்கு இந்த 1.3ல இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ரைட்? ஸோ 1.3. ஸோ நம்ம 1.4 பார்க்க போகிறது இல்லை, பட் நான் உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் ஒன்று நான் பண்ணி விடுறேன். 1.4 பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், 1.4 2021 ஜனவரியில் மட்டும்தான் வந்திருக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இத்திக்ஸ் இன் பிஸ்னஸ் அண்ட் அக்கௌண்டிங். ரைட்? இதில் வந்து நாம நிதித்துறையில் இத்திக்ஸினுடைய பங்கு என்ன, கீ இத்திக்கல் பிரின்சிபல்ஸ் இன் அக்கௌண்டிங் பார்ப்போம். அது பிறகு பாஸ் பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் அது பிறகு முக்கியமாக நிதி அல்லாத டேட்டா, நான் ஃபைனான்ஷியல் டேட்டா, இதில் முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்கும். த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் திஸ் 1.6 2020 ஜூலை ஒவ்வொரு வருஷம் வந்துக்குது, நோ டவுட். ஓகே, நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலும் 5 மார்க்ஸுக்கு வந்துட்டே போகும். அப்போ நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மளோட பாஸ் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா 1.3ல ஒரே ஒரு பேப்பர் வந்துருக்குது, 5 மார்க்ஸுக்கு வந்துருக்குது. இங்கே கவுண்டிங் இதில் வந்து 5 மார்க்ஸுக்கு வந்துருக்குது, ஒரு டைம் வந்துருக்குது. பட் நன் ஃபைனான்ஷியல் டேட்டாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதனுடைய சமரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்தாலும் 5 மார்க்ஸுக்கு வருது. 2024 ஜனவரியும் வந்து 2021 ஜூலையும் வந்து. ஸோ 5 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வந்து. அதே மாதிரி இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ஏரியாவில் 5 மார்க்ஸ் எப்பயுமே வந்து. அப்போ நாம் இந்த பிளான் பண்ணும்போது ஃபெஸ்ட்டுக்கு இதுக்கு கொடுத்து இந்த ஏரியாவில் இருக்கிற நோட்ஸ் எல்லாம் ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் இது வந்ததுக்கு பிறகு, அதாவது இந்த இன்டிகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் அண்ட் சஸ்டைனல் ரிப்போர்ட்டிங் 5 மார்க்ஸுக்கு வந்ததுக்கு பிறகு தான் மிச்சம் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் உங்களுக்கு அது நான் ஃபைனான்ஷியல் டேட்டாவில் இருக்கலாம், அல்லது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இத்திக்ஸ்ல இருக்கலாம், இப்போ நம்ம படித்ததனுடைய கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கலாம். ரைட்? அதுவாக இருக்குது. அதே மாதிரி 1.7 வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது, ஃபைனான்ஷியலுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து 2 மார்க்ஸுக்கு வந்துருக்குது, அவ்வளோதான் இருக்குது கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க். அவ்வளோ குழுந்துதான் படிக்க தேவையில்லை. அதே மாதிரி தர ரீதியான பண்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 3 மார்க்ஸுக்கு மிச்சம் கூட வந்திருக்குது. இது 2வது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா. அதே மாதிரி இந்த 4வது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா 5 மார்க்ஸுக்கு இந்த நிதி அறிக்கையிடும் நிறுவனம் அதனுடைய பண்புகள் சம்பந்தமாக வந்திருக்குது. அட் த சேம் டைம் நிதி கூற்றுகளுடைய கூறுகள் வந்து சம்பந்தமாக ஒரே ஒரு தரம் 2 மார்க்ஸ் கொஸ்டின் வந்துக்குது. தென் இந்த கேபிட்டல் அண்ட் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ் சம்பந்தமாக 2 மார்க்ஸ் வந்துக்குது. அப்போ நமக்கு 10 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் இதில் வரும் இந்த ஏரியாவில். இந்த 10 மார்க்ஸில் 5 மார்க்ஸ் ஷுவராக உங்களுக்கு இந்த இன்டிகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் அண்ட் சஸ்டைனபிள் ரிப்போர்ட்டிங், ஒருங்கிணைந்த அறிக்கைப்படுத்தல் மற்றும் நிலைப்பெறன் அறிக்கைப்படுத்தல் இருக்கக்கூடிய இந்த கன்செப்ட்ல வரும். இதை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கன்செப்டுவல் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும், குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் தெரிஞ்சிருக்கணும், ரைட், ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் என்டிட்டி தெரிஞ்சிருக்கணும், இத்திக்ஸ் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கன்செப்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ பட் முக்கியமாக 5 மார்க்ஸ் எங்கே வரும்னா இன்டிகிரேட்டட் ரிப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் பார்க்க போகிறது இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இத்திக்ஸ் இன் பிஸ்னஸஸ் அண்ட் டேட்டாவை முடிச்சுட்டு நான் ஃபைனான்ஷியல் டேட்டா, அப்புறம் இந்த முக்கியமான ஏரியா, இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஆல்மோஸ்ட் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 10% சிலபஸில் மிக இம்பார்ட்டண்டான விஷயங்களை நம்ம கவர் பண்ணி முடிச்சிருக்கிறோம். இந்த சாப்டர் 1 நான் எப்படியுமே ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸுக்கு மேலே இழுக்க மாட்டேன், முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்ததுக்கு போகத்தான் நான் பார்ப்பேன். கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கும். ஓகே, ஐ ஹோப் ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்கேஜ் பண்ணியிருக்கிறேன்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கட்டாயமாக குரூப்பில் சொல்லுங்கள். கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஓகேவா, ஏதாவது சேஞ்சஸ் செய்யணுமா, ஹவ் யூ ஃபீல், ஐ நீட் யுவர் genuine feedback. And that's it guys, so see you in the next classes. Have a great day. Thank you all, thank you for your time. Thank you, bye.